அமேஸ் நான் உங்கள் மினி. ஸோ மினின்னு சொன்னாலே எல்லாருக்கும் விஷயம் டக்குன்னு என்னது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மாயா வித் 7 Prince சேனலில் என்னை பேர் மினியும் வந்து வீடியோ போடுவேன். ஆல்ரெடி வந்து வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்களுக்கு அந்த அப்டேட் தெரியும். சேம் டைம் வந்து மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த அப்டேட் தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி அங்கெல்லாம் சொல்லிட்டேன். இங்கே வந்து சர்ப்ரைஸாக வீடியோ போட்டு சொல்லலாம் அப்படிங்கிறது என்னோடய பிளான். வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேரிட் டு மை ப்ளே பாய் கசின் அப்படிங்கிற ஜிகே ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் ஏன் இந்த சடன் ஆக்ஷன்னா, மாயாக்காவுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது. ஸோ 29 வந்து அவங்களுக்கு மேரேஜ். அதனால் அவங்களால கொஞ்சம் சேனலை இப்போதைக்கு மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொன்னால், ஓகேக்கா நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் மெயின்டைன் பண்ண வந்திருக்கேன். ஸோ அதனால் என்னோடய சப்போர்ட்டை மாயாக்காவுக்கு எந்த அளவுக்கு கொடுப்பீங்களோ அதனால ஓகே எனக்கும் சப்போர்ட் கொடுங்க. அவங்க வீடியோஸ் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை. அவங்களோட வே டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் என்னோடது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ 2 வேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இதில் இந்த சேனலில் ஒரு ஒன் ஷாட் படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதனால் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இல்லைக்கா எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காதுக்கா, எஃப்எஃப்ஏ பிடிக்காதுக்கா அப்படின்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிடிக்கும் நான் மட்டும் பாருங்கள். அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் அது இல்லாமல் செகண்ட் சேனலோட லிங்க் 2மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வரும் எப்போ வரும் அப்படிங்கிற அப்டேட் தெரியும். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நைட். பட் நீங்கள் செம்ம டென்ஷனில் இருக்கீங்க. ஆப்போசிட்டில் இருக்க ஜிக்கு பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்கீங்க. பட் அவன் கண்டுக்கவே இல்லையே. அவன் பாட்டு கூலாக ஹெட்செட் போட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கான். ஜேகே 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 உங்களை பார்த்துட்டு என்னடியே உனக்கு பிரச்சனை? கடைசியாக நீ பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடந்துருச்சுல. ஜேகே உங்களை பார்த்துட்டு நான் பிளான் பண்ண மாதிரி ஒயன் அவ்வளோதான் எனக்கு மரியாதை. அன்றைக்கி நடந்ததெல்லாம் ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நடத்தினதே நீ தானே ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். முறைச்சா பயந்துருவேனா? பெரிய இவனா நீ? அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அது உன்னோட பக்கா பிளான் தான். ஜேகே உங்களை பார்த்துட்டு காலையில் நின்று கால் வலிக்குது. ஆல்ரெடி பாதி ஜீவன் போயிட்ட மாதிரி நீ வேலை மீதி உயிரி வாங்காத. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன இப்படி பேசினா உடனே பயந்துருவேனா? ஆமாம், எனக்கு வேறு வேலையில் இந்த மகாராணியை பயமுறுத்துறதா வேலை அப்படின்னு சொல்லி ஜேகே படுக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்படிலாம் பேசினா பண்ணது எதுவும் உண்மை இல்லைன்னு சொல்லி ஆயிடுமா? ஜேகே உங்களை பார்த்துட்டு இங்கே பாரு ஒயின், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என் பிளானே கிடையாது. உண்மையை சொன்னால் எனக்கு உங்கள் அக்காவை தான் பிடிக்கும். நீங்கள் ஜேகே பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அவனுக்கு கல்யாணம் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட். இன்றைக்கி என்னென்னா உங்கள் அக்காவை பிடிக்கும்னு சொன்னால் எவ்வளோ காண்டாகும். நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு சத்தியமாக எனக்கு உங்கள் அக்காவை தாண்டி பிடிக்கும். ஆனால் என் தலையெழுத்து உன்னை கட்டுவேன்னு ஒரு நாள் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. கனவுல கூட நீங்கள் ஜேகே பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. சரி விடு, என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆயிடுச்சு, சொல்லக்கூட முடியல அப்படின்னு சொல்லி ஜேகே படுக்கலாம். சொல்லு, எதுக்கு மறைக்கிற? சொல்லு, நீ தான் எல்லாம் சொல்லுவியே, சொல்லு. கனவுல கூட உங்கள் அக்காவை தான் பொண்டாட்டியாக நினச்சேன். நீங்கள் ஜேகே பார்த்து அப்படி இந்த பிள்ளை எடுத்து அடி நடிக்கிறீங்க. எங்கள் அக்காவை சொல்லி எங்கள் அக்காவை சொல்லுவேனே விட்டு போய் நீ பைத்தியக்காது விட்டுன்னு சொல்லி ஒரு வழியாக அவங்க கையை எடுத்து விட்டோம். நீங்கள் ஜேகே பார்த்து செம்மையாக முறைச்சிட்ருக்கீங்க. மரியாதையாக படு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தா ஜேகே உங்கள் மேலே இருக்கான். அடிச்சுக்கிட்டதில் ஜேகே எப்படி உங்கள் மேலே வந்துட்டோம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எந்திரி, அன்றைக்கி இப்படி தான் இருந்து கடைசியில் எல்லாம் எப்படி மாறிடுச்சு. திருப்பி இதே விஷயம் எந்திரா மூஞ்சி பார்த்தாலும் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி தள்ளிட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எனக்கு மட்டும் என்ன ஆசையா? எனக்கு எப்பெல்லாம் தெரியுமா பொண்ணுங்க வந்துட்டு ஜேக்கின்னு அப்படி விழுவாளுங்க. ஆனால் என் தலையெழுத்து கூட கிடக்கேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எந்திரிச்சு போ எதுக்கு இங்கே படுத்துருக்க? தூங்க ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை இழுத்த போதே படுத்துட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு உன்னால தான் எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது, என் வாழ்க்கையை கெடுத்துட்டு அப்படி இப்படின்னு கத்திட்டுருக்கீங்க. பட் ஜேகே ஒரு 10 நிமிஷம் தான் அவன் கூட தூங்கிட்டான். அதுக்கப்புறமா நீங்களும் படுத்து தூங்கியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. பட் உங்களுக்கு சுத்தம் தூக்கத்தில் கண்ணை கூட திறக்கும்ல. ஜேகே போய் நீ அந்த டோரை ஓப்பன் பண்ணு. போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அந்த போர் வெளுத்த சைடு அங்கிட்டு போத்துக்கிட்டான். எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்புறீங்க, அவன் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். நீங்கள் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் தான் வெளியே வரீங்க. சிறுமை நீ 10 மணி ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்க. நைட்டு 2 பேரும் சண்டை கட்டிகிட்டு இருந்தோம், லேட் ஆகிடுச்சு, அதான் உங்கள் அம்மா உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. முறைக்காத போ குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. உங்கள் அம்மா திருப்பி வந்துட்டாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எட்டி பார்க்குறீங்க. சேலை கட்டு, இன்றைக்கி தானே கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நாள், ஒழுங்காக சேலை கட்டிட்டு வாம்மா, எனக்கு சேலையே கட்ட தெரியாது, கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி டோர் லாக் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம சொல்கிறது எப்படின்னு கேட்க மாட்டேன், கட்டுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்கர்ட்டையும் ப்ளவுஸ் எடுத்து போட்டேன். உங்களுக்கு சேலையாக கட்ட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த சேலையை போட்டு சுற்றி விளையாண்டுட்டு இருக்கீங்க.
இதில் வேறு ஜேகேக்கு வேறு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஸ்க்ரீனு மொத்தத்தையும் எடுத்து விட்டீங்க ரூமில் இருந்ததை. ஸ்க்ரீனில் எடுத்து விட்டுட்டு அந்த ஃபேனை வேறு ஆஃப் பண்ணி விட்டீங்க. ஃபேனால் தான் சேலை பறக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேனையும் ஆஃப் பண்ணி விட்டீங்க. ஜேகேக்கு அப்படியே வேர்த்து கொடுத்தவன் எந்திரிச்சிட்டு, என்னடி பண்ணுற, எதுக்கடி அந்த ஃபேன் ஆஃப் பண்ண? ஓ நீ வேற கடுப்பு கலப்பாது. ஜேகே அப்படியே உங்கள் மூஞ்சை பார்த்துட்டு, ஏண்டி இவ்வளோ கடுக்கடுன்னு இருக்க, நீ ஜேகே பார்த்துட்டு மூடிட்டு போய் குளிச்சுட்டு வரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்டாக போய் குளிச்சுட்டு வந்தா. திருப்பியும் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. என்ன தான் பண்ணுற நீ? இந்த சாரியில் பார்த்தா கட்டத்தில் எங்கள் அம்மா வேறு கட்டிட்டு வந்துங்குது. போய் தயவுசெய்து அந்த அம்மாவை இழுத்துட்டு வா, டென்ஷன் ஆகுது. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஜஸ்ட்டு சாரி கட்டணும் அவ்வளோதானே, அதுக்கு எதுக்கு எவ்வளோ டென்ஷன்? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என்ன கட்ட தெரியாது அவ்வளோதானே, இரு நான் கட்டுறேன். நீங்கள் எப்படியே ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் இப்படி நெல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. லைட்டாக அப்படி ரொட்டேட் பண்ண, பிடி அப்படி சொல்லிட்டு அதை வாங்கி சொருக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபேண்ட் ஃப்ளீட்லாம் வச்சு குத்தி விட்டுட்ருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, இது வரைக்கும் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு கட்டி விட்ருக்கேன்? எத்தனை கேர்ள் ஃப்ரெண்டு கட்டி விட்ருக்கேன்னு கேட்டிருக்கேன். ஜேகே பெண்ணை குத்தி விட்டேன். ஒரு 4-5 பேருக்கு அப்படி சொல்லி நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. அட்டோ பாஃபி ஜேகே, உனக்குலாம் நான் 10-11 தானே. ஜேகே உங்களை பார்த்துட்டு 101 101. நீங்கள் எப்படியே ஜேகே பார்த்து முறைக்கிறீங்க. உண்மையாக சொல்லிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கூலாக கிளம்பி போகிறான். நல்லா என் புருஷனுக்கு ஒன்று கண்ணே கண்ணு நான் மட்டும்தான் இருக்கணும்னு அவ்வளோ கனவு கண்டேன். ஆனால் இவனுக்கு நான் 100ல் 1 இல்லை. கனவுலே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. நீங்கள் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து பார்க்குறீங்க. அங்கே பார்த்தாவே உட்காந்து சின்சியராக ஃபோன் பார்த்துட்ருக்கான். இவனை தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ ஆசை இருந்துச்சு. ஆனால் நான் எவனுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாது, எவன் லைஃப்லேயே வரக்கூடாதுன்னு நினச்சனோ இப்போ அவன் தான் என் புருஷன். என்னை பேர் சைட்டு கூட அடிக்க முடியாது. என்ன எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் என் புருஷன் 10 பேரும் சைடு அடிப்பான். 10 கேள்விப்பட்டிருக்கேன், 101ன்னு சொல்கிறேன். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்தா வி உங்களை பார்த்துனேன். குட் மார்னிங் வயன். குட் மார்னிங் வி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக கிச்சன் போயிட்டீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, என்னடி மார்னிங்கே எனர்ஜி எப்படி டோட்டலாக ட்ரைன் ஆன மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை. சாரி எப்படி கட்டினேன்? நீங்கள் அத்தையை பார்த்துட்டு அவங்க பையன்தான் கட்டி விட்டான். ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை பார்க்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓஹோ வேறு போடுறாங்க. நீங்கள் ஓஹோலாம் ஒன்றும் இல்லை, கட்ட தரலன்னு கத்திட்டு இருந்தேன், சரி கத்திட்டு இருக்கேன்னு கட்டி விட்டான் அவ்வளோதான். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை என்னமோ சொல்ல வராங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பையனுக்குன்னா 101 தானா. ஸோ நீங்கள் ரொம்ப இமேஜின் பண்ணாதீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன பேசுகிறேன் மொத்தம் உங்கள் அத்தை இப்போ மாமியாள். சாரி தான். ஏன் அப்படிலாம் இல்லடி, விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான் நீ. சரி அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதே. அத்தை விளையாட்டுக்கு 10ல் 1 ஓகே தான், அது பாருத்தேன். சரி சரி விடு, காலையில் சும்மா வெறுப்பேற்றி பார்த்துருப்பான். நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு உன் பையனுக்கு காலையிலே என்னை வெறுப்பேற்றுறதா வேலையா? பொண்டாட்டியாக தானே வெறுப்பேற்ற முடியும். கடவுளே இந்த வார்த்தையை வேறு சும்மா சும்மா சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. இப்போ எல்லோரும் சாப்பிட உட்காந்துருக்கீங்க ஃபேமிலியாக. உங்களுக்கு ஒரு சைடு ஜேகே ஒரு சைடு வி. இந்த வி என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் என் பக்கத்தில் உட்காந்தாரு. இப்போ பார்த்தாலும் ஆப்போசிட்லேயே உட்காந்துருப்பான். அவனையே பார்த்துட்ருப்பேன். இப்போ என்ன நிலமை மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜேகே பார்த்தா ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்றான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு கோயிலுக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டேன், நாளாக கோயிலுக்கு வரமாட்டேன்றான். போட அப்படின்னு சொல்லி அடை முடிச்சு ஒன்று எழுத்துட்டு போகிறீங்க. இப்போ ஒரு வழியாக 2 பேர் கோயிலுக்கு போயாச்சு. ஜேகே உங்களை இறக்கி விட்டு ஹேர் ஸ்டைல் சரி பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் கையிலே வந்துட்டு அந்த பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுட்ருக்கீங்க. கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜேகே பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. ஜேகே வந்து உங்களுக்கு முன்னாடி போயிட்டுருக்கான். உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வருது. அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணி அந்த பொண்ணை பார்த்து ஒரு கண்ணடிக்கிறான். அந்த பொண்ணு அடுத்த செகண்ட் ஜேகே பார்த்து கண்ணடிக்கிறான். உங்களுக்கு நிமிஷம் ஷாக்கு, இதுக்கு இந்த பொண்ணு கண்ணடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக சைலண்டாக வந்து பார்த்தா இந்த நாய் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அந்த பொண்ணு தான் பார்த்துட்ருக்கு. அச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்கள் அதுக்கப்புறம் கடற்கடன் முன்னாடி போயிட்டீங்க. ஏய் எதுக்கிட்ட விட்டுட்டு வந்த? நீ தான் பார்த்துட்டு இருந்தில்ல, கண்டினியூ பண்ண வேண்டியதான். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு சும்மா அழகாக ரசிச்சா. நீ ஜேகே பார்த்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு, ஸ்டில் அழகாக ரசிச்சா நீ. ஏஹே உனக்கு தெரியாத என்னை பற்றி. நீ ஜேகே பார்த்துட்டு அதான் தெரியுமே, ஊரில் இருக்க ஒரு பொண்ணை விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இந்த நெத்தியில் 90 வச்சுருங்க. ஏய் இங்கே பாரு, இதெல்லாம் மாமே அழகுக்கு மூடு, ஒரு மயிரும் இல்லைவா அப்படின்னு தான் ஜேகே கூப்பிட்டு போகிறீங்க. ஏய் கூடியாக இருக்கணும்னு தெரிலடி, மற்ற பொண்ணுக்கெல்லாம் தேவதை மாதிரி. தேவதன் பொண்ணை தாண்டா சொல்லுவாங்க. சரி விடு. ஆனழகன் நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒரு மயிறு கிடையாது, மூட்டு வாயில் நல்லா வருது. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கான்.
நீங்களும் ஜேகே சரி ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அங்கே ஒரு பொண்ணு ஜேகே பார்த்தனே, ஹே ஜேகே ஜேகே அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஹே மியா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். கேள்விப்பட்டேன் என்னோட ஹாட் பாய்க்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. நீங்கள் எப்படியே டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு, ஹாட் பாயா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். ஆமாம் தெரியாமல் ஒன் டைம் நடந்து போச்சுடு. நீங்கள் எப்படியே ஜேகே பார்த்துட்டு, எது ஒன் டைமா? உங்களுக்கு மைண்ட் வாய்ஸில் என்னடா பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த பொண்ணு ஜேகே ஃபார்ம்லாம் ஹக் பண்ணிட்டு, எனக்கு நீ கிடைப்பான்னு நினச்சேன். நானும் தான் நீ எனக்கு கிடைப்பான்னு நினச்சேன். என்ன பண்ணுறது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம்மா இப்போ உனக்கு ஆயிடுச்சு. கல்யாணம் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு ஷாக்கு. சரி பாய் பாய். அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்க்குறோம். அந்த பொண்ணு பிளைன் கிஸ் கொடுத்துருக்கோம். திருப்பி கூறா பாய் பாய். நீங்கள் எப்படி ஜேகே பார்த்துட்டு, ஓ ஃப்ளாட்டிங் திரும்ப கல்யாணம் பொண்ணுக்கிட்ட, ஃபர்ஸ்ட் அவள் எனக்கு ஃப்ரெண்ட், இப்போ எனக்கு ஃப்ரெண்ட் தான். ஜேகே பார்த்துட்டு, அட்ட பாஃபி ஃப்ரெண்டுக்கிட்ட எவனாச்சும் இப்படி பேசுவானாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த ஜேகே கேரக்டர் ஃபுல்லாக தெரியும். ஸோ கொஞ்சம் ஷாக் ஆவீங்க தான். பட் டென்ஷன்லாம் ஆகாது. ஃப்ளர்ட் பண்ணுறதோட சரி பையன் ஓடி வந்துடுவோம். அதனால பண்ணுறா எவ்வளோ தூரத்துக்கு போகிறேன்னு பார்க்குறேன், நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கூட வந்துட்டுருக்கீங்க. இப்போ 2 பேரும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே உங்கள் ஃபேமிலி மொத்தமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு அமைதியாக உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு எதுவும் பேச விருப்பம் இல்லை. ஜேகே அங்கே செம்மையாக பேசிகிட்டு இருக்கோம். அவ்வளோ பேசலாம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, இவ்வளோ பேசி தான் எல்லா பிள்ளையும் மயக்க வச்சுருக்கான். இவன் வாய் திறமைக்கு மயங்காத பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவளை பார்த்து டிங்கின்னு கண்ணடிக்கிறான். இது ஒன்றும் கேடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி திருப்பிட்டீங்க. ஜேகே சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாட்டும் பேசிகிட்டு இருக்கான். அன்றைக்கி அப்படியே போயிருக்கோம். நைட் 2 பேர் திருப்பி அமைதியாக பெட்டில் உட்காந்துருக்கீங்க. ஜேகே அவன் பாட்டு எப்போ போல ஃபோன் பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி நீங்கள் சண்டையும் கட்டல ஒன்றும் கட்டல. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே இப்படி பொறுமையாக உங்களை பார்க்குறான். என்ன ஒன்றும் இல்லை சைலண்ட்டாக இருக்கியா தான் பார்த்தேன். என்னை பார்த்தா நான் சண்டைக்காரி மாதிரியா இருக்குது. ஜேகே உங்களை பார்த்துட்டு லைட்டா ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஜேகே க்யூட்டாக சிரிக்கிறான். க்யூட்டாக வேறு சிரிக்கிறான் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக படுத்துட்டீங்க. என்னாச்சும் ஏன் நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒரு மயிரும் இல்லை தள்ளிப்படு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லோ எடுத்து வைக்கிறீங்க. ஏண்டி உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எதுக்குடே இந்த பில்லோ? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இங்கே பாரு அவ்வளோதான் மரியாதை. ஏண்டி வாண்டின் கிட்ட வந்த வாயை கிழிச்சு போடுவேன். ஜேகே உங்களை பார்த்துட்டு அத்தாடி ரோடி அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். நீ ஜேகே பார்த்துட்டு என்ன மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி திட்டுறியா? நிலையை திட்டுவேனே ரவுடி. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நீ தாண்டா ரவுடி. தலைவாணி எடை பொண்டாட்டி. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு டே எவ்வளோ தாண்டா மரியாதை அப்படின்னு பல்ல கடிக்கிறீங்க. என்னடி எதுக்குன்னு தலைவாணி? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவாணி இங்கே வச்சு டக்குன்னு திரும்ப எடுத்துக்கிட்டீங்க. பொண்டாட்டி ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே மடியில் ஒரு அடி. ஜேகே அமைதி சிரிச்சுட்டே உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனுக்கு தூங்கியிருப்பான். இன்னைக்கு வந்து ஜேகே வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். நீங்கள் ஜேகேக்கு வந்து ஷர்ட்லாம் அயன் பண்ணிட்டு இருக்கீங்க. செம்ம கடுப்பாக இருக்குது. நீங்கள் ஷர்ட் அயன் பண்ணி தர மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டோம் சின்ன பையன் மாதிரி. உங்கள் அம்மா உங்களை காலையிலேயும் காய்ச்சி ஷர்ட் அயன் பண்ணி விட்டாங்க. செம்ம காண்டில் அயன் பண்ணிட்டு இருக்கீங்க. இவெல்லாம் ஒரு ஆள் வேணும், இவனுக்கு ஷர்ட்டை வேறு அயன் பண்ணுவோம். கடுப்பாக இருக்குது எனக்கு இந்த வேலை பிடிக்காது. ஆனால் இந்த பரதேசி என்னென்ன வேலை வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே தான் ஷர்ட் அயன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேகே பட் கூலாக இடுப்பில் கழிச்சிட்டு அங்கே கசங்கி இருக்கு பாரு நல்லா அயன் பண்ண. என்ன வயன்? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அயன் பாக்ஸ் மூஞ்சில் தேய்ச்சிடுவேன். எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? அயன் பாக்ஸை இறக்கு நீங்கள் ஜேகே மூஞ்சி முன்னாடி கொண்டு போயிருப்பீங்க. குட்டுப்பு கலப்பாமது நீங்கள் அயன் பண்ணா முன்னாடி வயன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அயன் பண்ணிட்டீங்க. வயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அயன் பாக்ஸோட திரும்புறீங்க. ஏன்டி பத்திரக்காளி மாதிரி இப்படி திரும்புகிற? இப்போ எது கூப்பிட்டேன்? என் பேண்டே அயன் பண்ணி தெரியும். சிறுப்பு பிஞ்சிடும் நாயே போட்டு தொலை. ஜேகே கடுப்பாக போயிட்டு அதுக்கப்புறம் பிடிங்கிட்டு போய் போட்டு வந்திருப்பான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஏண்டா பார்த்து அயன் பண்ணேன். அதுக்கு எதுக்குள்ள இப்படி கசங்கின மாதிரி போட்டிருக்க? நல்லா தானே போட்டிருக்கேன். நீங்கள் ஜேகே கிட்ட போய் அதை ஒழுங்காக அயன் பண்ணிவிட்டு இப்போ தான் நல்லா இருக்குது. புருஷனை இப்படி அழகாக ரசிக்கிறீங்க. ஒரு மயிருள்ள திரும்ப போ அப்படின்னு சொல்லி ஜேகே தள்ளி விட்டீங்க. ஜேகே இப்போ ஹாஸ்டல் வச்சுட்ருக்கான். இது ஒன்று நல்லாவே இருக்காது, இப்படி சீவும் நல்லாயிருக்கும். ஜேகே எப்படின்னு சொல்லி உங்களை பார்க்குறான். இப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் சீவுறீங்க. அப்போ என் புருஷனுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வச்சா தெரியும் கூட பொண்டாட்டிக்கு தெரியும். உனக்கு ஹேர் ஸ்டைல் வச்சு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கீழே போயிட்டீங்க. ஜேகே வந்தோடனே உங்கள் அத்தை வந்து நீ சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உள்ள ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சாப்பிடு. புருஷனுக்கு இன்னொருத்தரும் இந்த வார்த்தை சொன்னப்பா கிழிச்சு போடு மூட்டை தின்றோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் வந்தோடனே வீக்கு சாப்பாடு வைக்க போகிறீங்க. ஜேகே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு இங்கே நில்லு. இப்போ நான் உங்களுக்கு சாப்பாடு வச்சு உனக்கு என்ன நில்லுன்னு நான் சொன்னேன்னா நிற்கணும். இருங்க மாமா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. ஜேகே உங்கள் கை பிடிச்சிட்டு இருடா நான் வைக்கிறேன். இல்லை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கோம். ஜேகே பார்த்துட்டு நான் வச்சா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்டே போய் கேட்குறீங்க.
ம் அப்படி தான் சொல்லுவேன். மூட்டு நடு நான் முண்டாட்டி தானே. உன் பொண்டாட்டி தான். ஊரை மூட்டுக்காரரே நீ சைட் அடிக்கிறப்ப நான் பையன் மூட்டு தானே இருக்கேன். இப்போ நான் சைட் அடித்தா உனக்கு என்ன வலிக்குதா? ஜிக்கு உங்களை இப்படியே பார்த்து முறைக்கிறான். நீ ஜிக்கு பார்த்துட்டு என்ன உண்மை தானே, நீ எல்லாரையும் சைட் அடிக்கிறல, நான் சைட் அடித்தா என்ன மூடிட்டு போடின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கடுப்பாக நின்றுட்டுருக்கான். டென்ஷன் ஆகிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஜேகே வந்து சாப்பிட்டு கிளம்பிப்பான். வீண் கிளம்பிருப்பான். இப்போ உங்கள் வீட்டு ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு ஒருத்தி ஜேகேவை பிடிக்கலன்னு சொல்லுவாக்கா. கடைசியில் அவனை தான் கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. நீங்கள் அம்மாவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டி இச்சு கொட்டிட்டு உட்காருங்க. என்ன உண்மையத்தானே சொன்னேன். உண்மையத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் பாட்டி உங்களை பார்த்துட்டு ஆமாண்டி ஜேகேவை நீ யார் தடவை பிடிக்கலன்னு சொல்லியிருக்க. அப்புறம் எப்படி அவனை கல்யாணம் பண்ண? ஒரு வேளை அந்த விஷயம் தெரிஞ்சது அடிச்சு பிடிச்சி நீங்களே பண்ணி வச்சுருப்பீங்கடா சொன்னீங்க. அப்படியே தலையில் கை வச்சுட்டு அமைதியாக உட்காருங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு என் பையன் இருக்க அழகுக்கு என் பையன் கட்டிக்காமல் இருந்தால் எப்படி? நீங்கள் அப்படியே உங்கள் அத்தையை பார்த்துட்டு தற்பரமாக தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அத்தையை பார்த்துட்டு செம்மையாக பையனை வளர்த்துருக்கீங்களே, அதான் உடனே கல்யாணம் பண்ணிட்டேன். அடிச்சுட்டு உங்கள் அத்தை பார்க்குறாங்க. அதே ஃபுல்லாக கம்மிட்டு பொண்ணை பார்த்தாலும் போதும் உடனே டிங்கின்னு கண் அடிப்பான். அவன் கண் அடித்தா போதுமே எல்லா பொண்ணும் அவனை மட்டுமே பார்க்குறாளுங்க. அவள் கண்ணில் புள்ளியை வைக்க இவன் கண்ணை சேர்த்து வைக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ள பட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. அங்கே எல்லாம் ஜேகேவை ஆகோன்னு புகழ்கிறாங்க. நீங்கள் தான் ஜேகே போட்டு மனசுக்குள்ள போட்டு வறுத்து எடுக்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை விட ஒரு வயசு தான் மூத்த பையன். ஸோ நீங்கள் ஜேகே பண்ணி எல்லா அட்ராசிட்டியும் பார்த்துருப்பீங்க. எல்லா பொண்ணுக்கிட்டே ஃப்ளோட் பண்ணுவான், பயங்கரமாக பண்ணுவான். பொண்ணுங்களே இவனை பார்த்தா போதும் செம்மையாக ஃப்ளோட் பண்ணுங்க, அப்படியே வளைஞ்சு தள்ளுவாங்க. அவன் என்னமோ ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து ஃப்ளோட் பண்ண, அந்த பொண்ணு ஒரு நாள் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அவங்க அப்படி ட்ரீட் பண்ணுவான். உங்களுக்கு அதை பார்க்கும்போது டென்ஷன் ஆகும். யாரா நீ அப்படிலாம் ஃபீல் ஆகிருக்கு. நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க இப்படி பண்ணாத ஜேகே, ஒரு பொண்ணுக்கு நீ லாயலாக இருக்கணும். நீ போயிடுறி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். உங்களுக்கு அதுவே கடுப்பாக இருக்கும். அட்வைஸ் பண்ண கூட கேட்க மாட்டான். வீலாம் பட் ரொம்ப லாயலாக இருக்கான். அவன் யாருமே லவ் கூட பண்ணதில்லை. வீட்டில் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணுக்கு மட்டும் லாயலாக இருக்கணும்னு சொல்லுவான். உங்களுக்கு அதனாலேயே வீணும் ரொம்ப பிடிக்கும். பட் ஜேகே அப்படி கிடையவே கிடையாது. எல்லா பொண்ணுங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுவான். ஆனால் கிஸ்ஸு அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே செம்மையாக ஃப்ளோட் பண்ணுறது, ஹக் பண்ணி நிற்கிறது, இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பயங்கரமாக செய்வான். இதையே நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, கேட்கவே மாட்டான். நீங்கள் உங்கள் வீட்டை சொல்லிகிட்டே இருப்பீங்க, நான் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிப்பேன், உலகத்தில் இருக்க பிச்சைக்காரனை கூட கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த ஜேகேவை பண்ணவே மாட்டேன்னு சொல்லுவீங்க. கடைசியாக ஜேகேவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அது ஏன் அப்படின்னா அது ஒரு பெரிய இன்சிடென்ட். உங்களால் ஐயோ உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ஓகே வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படியே ஒரு 2 days ஆகுது. இன்றைக்கி வந்து ஜேகே வந்து வீட்டில் தான் இருக்கேன், ஏன்னா சண்டே. பட் நீங்கள் வந்து செம்மையாக கிளம்பிட்டுருக்கீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான். ஒரு ப்ளூ கலர் சாரீ தமிழில் இருக்க மாதிரி ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஓகேவா? பிங்க் கலர் ப்ளவுஸ் போட்டு நல்லா இறக்கி வச்சு காட்டுறீங்க, நல்லா சலை கட்டி பழகிட்டீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான். அது எங்கே என்னத்தை முறைக்கிறோம் அப்படியே மண்டையும் பாரு அப்படிங்கும்போது ஜேகேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஜேகே வந்து பெட்டில் படுத்துட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். பட் நீங்கள் பட்டு கூலாக கிளம்பிட்டுருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். நீங்கள் பாட்டு கூலாக பாட்டு பாட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்ருக்கீங்க. செம்மையாக கிளம்பிட்டு மிரர் செல்ஃபி எடுத்துகிட்ருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு எங்கே போகிற? எங்கேயோ போகிறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்பேக் எடுத்து போடுறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்போ நீ எங்கே போகிறேன்னு சொல்லலைண்ணா, இப்போ உடனே போய் நான் அத்தைட்ட கேட்பேனா என்ன சொல்கிற? நீ ஜேகே பார்த்து முறைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு. சும்மா ஒரு பார்ட்டி ஹெவண்டி உனக்கு மார்னிங்கில் பார்ட்டி வைக்கிறான். பார்ட்டி வைக்கிற நான் தான் வைக்கிறேன். எதுக்கு? கல்யாணம்னா பொதுவாக வைக்கணும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வைக்கிறேன். கல்யாணம்னா ஹஸ்பண்டும் சேர்த்தேன். அது ஆசையாக கல்யாணம் பண்ணுறோம், நமக்கு இல்லை. அப்புறம் எதுக்கு நீ பார்ட்டி வைக்கிற கேட்குறாங்களே. ஜிக்குங்களை பார்த்துட்டு பார்ட்டி வச்சா புருஷனை கூப்பிட்டு போனோமே. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் இது என்ன புதுப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி ஜிக்கு பார்க்குறீங்க. கிளம்பிட்டா நீங்கள் ஜிக்கு பார்த்துட்டு ஒரு ஆணியை போடுங்க வேணா, நீ மூடிட்டு இங்கே இரு. நானும் வரேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறீங்க. ஜேகே டக்குன்னு பெட்லேருந்து எழுந்திரிச்சு வந்து கையை பிடிச்சிட்டான். நானும் வரேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு என் கூட நீ பர வேணாம் இன்னும் விட்டுடா அப்படின்றீங்க. ஜேகே கையை விட மாட்டேங்கிறான். விடுடா நான் போகிறேன்னு சொல்லி கத்துறீங்க. ஜேகே கையவே விட மாட்டேங்கிறான். ஜேகே ப்ளீஸ் கையை விட்டு டென்ஷன் பண்ணாத. ஜேகே உங்களை பார்த்துட்டு நானும் வருவேன். அப்போ நீ ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே டக்குன்னு வெளில தள்ளி விட்டு டோர் லாக் பண்ணிட்டு கீழே குடுன்னு இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு எங்கே போகிற? சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னர். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட போயிட்டாங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு எங்கடி அவனை காலையிலேருந்து ஆளே காணா.
உங்கள் பையன் பெட்லேயே படுத்திருக்கான், நீங்கள் போய் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு போறீங்க. அம்மா அவளை விடாத, அம்மா அவளை போக சொல்லாத, அம்மா அந்த டோரை தொற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சுத்தம் அந்த கொத்துறா மாடிலேருந்து கீழே கேட்குற அளவுக்கு. நீங்கள் நிமிஷம் இப்படியே பார்க்குறீங்க, உங்கள் குடும்பமே உங்களை திரும்பி பார்க்குது. அது உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்ன பண்ண விட, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் போறீங்க. நில்லுன்னு சொன்னேன். என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜேகே வந்துட்டு, அத்தை அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி வைக்கிறா, பட் என்னைய கூட்டு போக மாட்டேங்கிறா அத்தை. பார்த்துட்டு, டே அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்க போகிறா, அதுக்கு எதுக்குற அவனை கூப்பிட்டு போகணும். டே கல்யாணத்துக்கு தானே பார்ட்டி வைக்கிறேன், என்ன கூப்பிட்டு போனால் என்ன. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, ஜேகே நீ வந்து குழந்தை கிடையாது, குழந்தை மாதிரி பண்ணாது, ஃபர்ஸ்ட் நீ ரூமுக்கு போ. ஜேகே உங்களை பார்த்துட்டு நானும் வருவேன் அப்படின்றான். இங்கே வேணாம் தலையாட்சிங்க, உங்கள் குடும்பமே உங்களே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நான்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு வச்சுக்கோங்க. உங்கள் அம்மா மரியாதையாக கூட்டிகிட்டு போன்றாங்க. ஜேகே அவளுக்கு குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உங்கள் அம்மா பார்க்குறான். கொட்டவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல. கிடச்சா ஜேகேவும் கிளம்பி விட்டான். இல்லை உங்களுக்கு மேட்சிங் வேறு ட்ரெஸ் போட்டிருக்கோம். பொண்ணு எந்த கலர் போட சொன்னான், எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டிருக்கேன். கொட்டவழி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜேகே வேறு பைக் எடுத்துகிட்டு வரான். உன்கிட்ட தான் கார் இருக்குல்ல, எல்லா இடத்துக்கும் காரில் போக முடியுமா ஏன் சோதிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த ஷர்ட் உனக்கு தான், நீ கை வச்சுக்கலாம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக கை வைக்கிறீங்க. கொஞ்சம் சிரியண்டி. நீ ஜேகே பார்த்துட்டு மூடிட்டு பைக் எடுத்துகிட்டு போறியா அப்படி சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயாச்சு. இப்போ நேராக அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போயாச்சு. அங்கே பார்த்தா அவங்க 10 ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் 6 வந்து பசங்க தான். ஜேகே அப்படியே உங்களை திரும்பி பார்த்து முறைக்கிறான். எதுக்கும் முறைக்கிற, இப்போ காலேஜில் பாய்ஸ்லாம் ஃப்ரெண்டாக பிடிச்சா. ஜேகே இந்த கொஷின் கேட்காத என்கிட்ட, நீ மூடிட்டு வரியா. ஜேகே உங்களை பார்த்துட்டு, நான் தான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் உனக்கு கேர்ள்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட் ஆகணும். நான் கூட தான் வந்துட்டேன் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், யாரையும் ஃப்ளோட் பண்ணதை கேர்ள்ஸாக ஃப்ரெண்ட்ஸாகவே வச்சுக்காத, பாய்ஸ் மட்டும் வச்சுக்கணும். நீ கேட்டியா. ஜேகே உங்களை பார்த்து முறைக்கிறான். ஜேகே பார்த்துட்டு அப்படி தான் இது வா அப்படி சொல்லிட்டு ஜேகே பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜேகே பார்த்தனே வாங்கண்ணா வரேம்மா. ஜேகே அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறேன். ஏன்னா அந்த பாய்ஸ் எல்லாம் உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. ஹாய் வயன், நீங்கள் எல்லாருக்கும் ஹாய் அப்படி சொல்லிட்டு எல்லாம் ஹாய் காட்டுறீங்க. உங்களை பார்த்துட்டு வயன் சாரியில் செம்மையாக இருக்குடி, டோட்டலி காலேஜில் படித்த வயன் மாதிரியே இல்லையே, இவ்வளோ மாறிட்டே. அவங்கக்கிட்ட அசோக் அப்படிங்கிற ஒரு பையன் தான் சொல்லி பண்ணீங்க. தேங்க்யூ அசோக் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு போதும் ரொம்ப பழக்கட்டாத, உனக்கு என்ன அவன் என்ன அழகாக இருக்குன்னு சொல்கிறான், நான் பல்ல காட்டுறேன், உனக்கு என்ன பாஸ் வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லி ஜேகே எழுத்துட்டு பாருங்க. ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ எல்லோரும் சாப்பிட உட்காந்துட்டீங்க. வாயின் இது ட்ரை பண்ணி, உனக்கு தான் ரொம்ப பிடிக்கல. கண்டிப்பாண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்க. அந்த ஒரு பையன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டேன். நான் கூட வாயின் நீ சிங்கிளாக இருப்ப உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சேன். இப்போ என்னென்னா உன்னோட மேரேஜ் பார்ட்டியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அப்படின்றாங்க. நீங்கள் சிரிச்சிட்டே கம்முனிடா. ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. என்ன இப்போ இப்படிலாம் பேசுகிறான், அதான் தெரியுதுல புருஷன் கல் குண்டாட்ட உட்காந்துருக்கேன்னு குட்டப்ப கிளப்புற மாதிரி. ஜேகே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. எல்லோரும் உங்களை போட்டு கலாய்ச்சி தள்ளுறாங்க. ஏன்னா நீங்கள் வேறு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ டோட்டலி அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க. சாரியெல்லாம் கட்டி எல்லாம் உங்களை பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களும் பேசி அடிச்சிட்ருக்கீங்க. ஒரு வழியாக பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் தான் பில் பே பண்ணிட்டுருக்கீங்க. ஜேகே உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கான் செம்ம கடுப்பா. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு, ஏன் மூஞ்சி இப்படி வச்சுருக்கா. ஜேகே உங்களை பார்த்துட்டு நத்திங். ஜேகே சொல்லுடா. ஜேகே உங்களை பார்த்துட்டு ஒன்றில் வாப்பலாம் ஓகே அப்படின்னு சொல்லி போய் வீட்டுக்கு வந்தாச்சு. ஜேகே பாட்டுக்கு செம்ம காண்டா ரூமுக்கு போயிட்டான். அவனுக்கு ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. ஜேகேக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. ஜேகே வந்து இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்கிட்ட ஃப்ளோட் பண்ணியிருக்கான். அவனுக்கு அதெல்லாம் பெருசாக தோணுதே இல்லை. ஆனால் உங்ககிட்ட எல்லாரும் ஃப்ளோட் பண்ணிட்டு அவனுக்கு செம்ம கடுப்பாது. பட் அவன் முன்னாடி செம்ம செக்ஸியாக சாரி கட்டிட்டு இருந்தீங்க. அங்கேயும் போய் அப்படியும் கிடையாது, கொஞ்சம் நீட்டாக எடுத்துவிட்டு நீட்டாக தான் இருந்தீங்க. ஆனாலும் அவனுங்கெல்லாம் உன்னை பார்த்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருக்கான். கிச்சனில் போய் உங்கள் அம்மா அத்தைக்கெல்லாம் காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. என்னாச்சுடி ஏன் ஜிக்கு ஒரு மூஞ்சி மாதிரி இருக்கு. நீங்கள் அம்மா பார்த்துட்டு தெரியல அப்படின்றீங்க. வந்து அந்த டைனிங் டேபிள் ஏறி உட்காந்துட்டு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கான் தெரியலையே. உங்களை பார்த்துட்டு இல்லை அவன் அப்படிலாம் மாறமாட்டானே. தெரியல நான்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி எப்பவும் போல போச்சு, நார்மலாக பேசினோம் சாப்பிட்டா கிளம்பி வந்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்குறான். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிட்ட தான் உட்காந்து காய் கட் பண்ணிச்சிருக்கேன். அதில் ஏறி உட்காந்துருக்கான். என்ன நடந்துச்சு நீ ஃபுல்லாக சொல்லு. நீங்கள் பார்த்துட்டு இதுதான் நடந்துச்சு அப்படி சொல்லி ஃபுல்லாக சொல்கிறீங்க. ஹே உன் ஹஸ்பண்ட் பொசசிவ் ஆகிட்டான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்டு நீ வேறு காமெடி பண்ணாது, அவனுக்குலாம் வேறு லவ்வே கிடையாது. லவ் இருந்தால் தான் பொசசிவ் வரும், லவ்வேல எப்படி பொசசிவ் வரும். அப்படியே உங்களை பார்த்துட்டு நீ எப்படி சொல்கிற அவனுக்கு உன் மேலே லவ் இல்லைன்னு. லவ்வர்னா அவன் எப்படி இவ்வளோ நாளாக மற்ற பொண்ணை ஃப்ளோட் பண்ணிட்டு அப்படி இப்படி இருந்திருப்பான். அவன் படித்தாங்க தானே சுற்றிட்டு இருந்தான். இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கவும் வேறு வழியே எல்லாமே கூட சுற்றிட்டு இருக்கான். அவ்வளோதான். ஸோ அவனுக்கு லவ்வெல்லாம் இல்லை. வயன் அதை நீயா முடிவு பண்ணக்கூடாது. வயன் நீங்கள் பார்த்துட்டு இங்கே பார்வி
எனக்கு நல்லா தெரியும் ஜேகேக்கு என் மேலே லவ்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த இன்சிடெண்ட் தான் எங்கள் 2 பேத்துக்கு இவ்வளோ பெரிய மேரேஜ் ஆனதுக்கு எல்லா ரீசனும். நீ அதெல்லாம் மைண்டில் எடுத்துக்காத. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி எனக்கு குழப்பாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. டக்குன்னு கையை பிடிக்கிறான். என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அந்த இன்சிடெண்ட் அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? அதுக்கு அவன் கல்யாணம் பண்ணணும். இவன் நீயும் அதுக்காக இதுக்கு கல்யாணம் பண்ணணும். உங்கள் 2 பேத்துக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. ஏன் அதை மறைக்கிறீங்க? நீங்கள் டக்குன்னு வியை பார்த்துட்டு எனக்கா ஜேகேவையா? சான்ஸே இல்லை. எனக்கு ஜேகேவை பிடிக்க சான்ஸே கிடையாது. இவங்கள பார்த்துட்டு ஏன் அப்படின்றான். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ள போகிறீங்க. ஜேகே அப்போ தான் வந்திருப்பான். எனக்கு ஜேகே பிடிக்க சான்ஸ் இல்லை. அப்போ அவளுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காதா? அப்படி நான் என்ன பண்ணேன்? எனக்கு அவனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவளுக்கு அப்படி சொல்லிட்டு ஜேகேக்கு மைண்ட் செட்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜேகே அமைதியாக போய் பெட்டில் படுத்திருப்பான். நைட் நீங்கள் போய் எழுப்பியிருப்பீங்க சாப்பிடவான்னு. நான் வரல, நீ போய் சாப்பிட்டு தூங்கு. ஜேகே வாடா, சாப்பிடாம தூங்கினா எப்படி தூக்கம் வரும்? எனக்கு வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போர்வை எடுத்து போது படுத்திருப்பான். ஜேகே வா. ஜேகே வரவே இல்லை. நீங்கள் கூப்பிட்டு பார்க்குறீங்க. கடைசி அவன் டென்ஷன் ஆகிடு. தயவு செய்து போறியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட்டாக கீழே வந்துட்டீங்க. அப்படியே ஒரு 1 வீக் ஆகுது. இன்றைக்கி வந்து உங்கள் ஃபேமிலி பார்ட்டி வச்சுருக்காங்க. ஸோ எல்லோரும் அங்கே தான் இருக்கீங்க. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்கான். இங்கே வந்து உங்களுக்கும் ஃபேமிலி சைட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் ஜஸ்ட் அந்த இன்சிடெண்ட்காக 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நீங்கள் அவளை பார்த்துட்டு உனக்கு வேணால் அது ஜஸ்ட் இன்சிடெண்ட் இருக்கலாம். பட் அது என் லைஃப்பில் அதனால எனக்கு ஜஸ்ட்டுன்னு முடிவெடுக்க தோணல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டோம். வீட்டில் என்னடி சொன்னீங்க? வீட்டில் அதெல்லாம் எதுவும் சொல்லலடி. ஜிக்கு போய்ட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். வீட்டில் என்கிட்ட நீ ஓகேவான்னு கேட்டாங்க. நான் எனக்கு ஓகே தான் சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. மற்றபடி அவங்களே எதுவும் கேட்கல, நானும் எதுவும் சொல்லலை. என்ன சொல்கிற? அவ்வளோதானா? அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிட்டீங்க. அப்படி என்ன தாண்டி இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேட்குறா. அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. எல்லோரும் உங்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சொல்லுன்றாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு நாள் இதே மாதிரி ஒரு ஃபேமிலி பார்ட்டி. வி உங்களை பார்த்துட்டு இதுக்கு இவ்வளோ குடித்தேன். ஒன்றும் இல்லை, அந்த சாரா கொஞ்சம் குடினா நானும் குடு சாரான்னு வாங்கி குடித்தேன். நிறைய குடிச்சிட்டேன். என்னால் நிற்கவே முடியல. நீங்கள் எப்படியே வீ முன்னாடி தள்ளாடி விழ போகிறீங்க. வீட்டுக்குன்னு உங்கள் ஷோல்டர் பிடிச்சிட்டு நான் அதுக்குன்னு இவ்வளோ குடித்தோம். கொஞ்சம்தான் இவ்வளோண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டா கையை காட்டுறீங்க. வீ உங்களை பார்த்துட்டு ஐயோ அப்படி சில நிமிஷம் தலையில் கை வைக்கிறான். அப்போ தான் ஜேகே வந்திருப்பான். என்னாச்சு அவளுக்கு? இப்பா இவளுக்கு இவ்வளோ குடிச்சிட்டு நிற்கிறான்னு அப்படியே வீ உங்களை பார்த்துட்டு ஜேகே பார்த்தா. ஜேகே அப்படியே உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் செம்மையாக ஆடிட்டுருக்கீங்க. இவன் ஏன்டா இவ்வளோ குடிச்சா? தண்டா எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகே அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். உன் ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்கு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஜேகேக்கு ஷோ அப்போ வேறு குடிச்சிட்டு இப்படி ஆடிட்டுருக்கோம். என்ன ட்ரெஸ் இது ஆடி முகரையும் அப்பயே சொன்ன அந்த ட்ரெஸ்ஸை போடாதுன்னு. நம்ம சொல்கிறது எங்கே நாய் கேட்குது. அதை ஆட்டத்துக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு மனசே ஆகலை. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்திருப்பான். அண்ட் இந்த கோட்டை மேலே போட்டுக்கோ. நாங்கள் வந்து வீ வந்து உங்களை உட்கார வச்சுட்டு வீட்டை யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. வீ பேசிகிட்டு இருக்கான். உன்னை விட அவனுக்கு கோட்டு வேணும் விட. ஜேகே வந்து அப்படியே உங்களை பிடிச்சிட்டு அந்த கோட்டெல்லாம் போட்டுட்டோம். அமைதியாக உட்காரு. ஜேகே உங்களை பார்த்துட்டு என்ன அப்படின்றான். இன்னும் ஒரே ஒரு பெக் தெரியும் குத்தி விடுவேன் மூட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திரும்பி போயிருப்பான். ஜேகே அவங்க யாருமே விடவே மாட்டேங்கிறாங்க. பேசிகிட்டே இருக்காங்க. வீயும் அப்படி தான். நீங்கள் தள்ளாடிட்டே எழுந்திரிச்சு போகிறீங்க. ஷோ எங்கே போகிறா வீ? சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கும் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. வீயும் குடிச்சிட்டு இருக்கான். இங்கே ஜேகேக்கு ஆஃபர் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே சார் சரி நான் பேசுகிறேன். உங்கள் ப்ராஜெக்ட் தானே? நான் பார்த்தேன் சார் நல்லா இருந்துச்சு. ஓகே நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவனால் அவங்கக்கிட்டேருந்து வர முடியல. அவனுக்கும் சும்மா போகுது. அப்படியே உங்களை தள்ளாடிட்டே தேடிட்டு வரான். நீங்கள் ஆளையே காணோம். எங்கே போனா? இவ்வளோ பெரிய ஹோட்டலில் இருந்து நாய் வேறு எங்கே போச்சுன்னே தெரில. அது வேறு குழந்தை எங்கிட்ட போய் கிடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேடிட்டே வந்து ரூம் டோர் ஓப்பன் பண்ணால் நீங்கள் அங்கே தான். எனக்கு ஒரு மாதிரி குழுக்கமாக இருக்குது. என்ன சரக்கு ஊற்றி கொடுத்தான்னு தெரியல. இந்த ஜேகே கோட்டை வேறு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை விசில் அடிக்கிறீங்க. கரெக்டாக ஜேகே காலுக்கிட்ட வருது. பத்திரமா ரூம் வந்துட்டியா? நீங்கள் என்னை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு அழகாக போய் தொமாலும் பெட்டில் விழுந்துட்டீங்க. பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீங்கள் விழ போகிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பிடிக்க வந்திருப்பான். நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குனு பேலன்ஸ் கையை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேகே கையை பிடிச்சி ஜேகேவை சேர்த்து இழுத்துட்டீங்க. ஜேகே அப்படியே உங்கள் மேலே விழுந்துட்டான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டோம் என்ன பண்ணுறா?
ஏன் மேலே படுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கண்ணை சிமிட்டி சிமிட்டி அவனை பார்த்துட்ருக்கீங்க. நான் எங்கே படுத்தேன்? நீதானே இழுத்தேன். ஆமாம் நான் தான் இழுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கண்ணை சிமிட்டி சிமிட்டி நீங்கள் ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. ஏ ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்டுருப்பான். அவன் வந்து உங்களை தேடி வந்திருப்பான். ஏன்னா டே தான் சொல்லியிருப்பான். அவள் செம்ம போதையில் இருக்கா, உள்ளே வேற போயிட்டா, நீ அவளை கண்டுபிடிச்சி எந்த ரூமில் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு ரூமில் லாக் பண்ணிட்டு அந்த சாவியை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, நான் பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு அவள் தேடி வந்திருப்பா. அவள் ஒவ்வொரு ரூமாக தேடி வரும்போது இந்த ரூமில் வந்து உங்கள் வாய்ஸ் கேட்டிருக்கோம். சரின்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணால் நீங்கள் அப்படியே அவன் எழுத்தெல்லாம் உங்கள் மேலே இருக்கான். ஜேகே உன் லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக தெரியுது என் கண்ணுக்கு. எனக்கு உன் லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக தெரியுது. ஏன் கேப்ஸை ஜேகே பார்க்குறீங்க? ஜேகே அடுத்த செகண்டே உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பான். நீங்களாம் அவனை அப்படியே பேக் கிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே ஜேகேவோட ஹேண்ட் உங்கள் செஸ்ட்டுக்கு போகுது. உங்கள் செஸ்ட்டை பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிப்பான். உங்கள் ஃப்ரெண்டு டக்குன்னு ஒயன் கூப்பிட்டோன்னே ஜேகே டக்குன்னு எந்திரிச்சிட்டான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு அழகாக அப்படியே கண்ணை மூடிட்டீங்க. எங்கள் ஜேகே கொஞ்சம் அடித்த போதையெல்லாம் இறங்கிடுச்சு. அது அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட ஃப்ரெண்டை பார்த்தா ஒயன் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவள் அப்படியே ஜேகே நிமிஷம் ஆடி போய் பார்க்குறா. ஜேகே ஜேகே என்ன பண்ணுறீங்க? அது 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 நீ அவளை பார்த்துக்கணும் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே வந்திருப்பான். ஜேகேக்கு அடித்த போதையெல்லாம் மொபைலாக இறங்கிட்ட மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் என்ன பண்ணுவோம் ஒயின்னு நம்ம அது அப்படி சொல்லிட்டு ஜேகே எவ்வளோ பொண்ணுட்டா எவ்வளோ வந்து அவன் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக நல்லா விளையாண்டுற மாதிரி ஜாலியாக பேசினாடு. எவ்வளோ தான் அவன் வந்துட்டு ப்ளே பாய் தனமாக இருந்தாலும் இந்த லெவலுக்கு அவன் ஒரு கிஸ்ஸு கூட எக்ஸ்ட்ரீம் போனது கிடையாது. ஆனால் உங்ககிட்ட அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்ட மாதிரி ஃபீலாக இருக்கும். ஜெகிக்கு என்னன்னே புரியாது. அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பான். நெக்ஸ்ட் டைம் ஆனால் நீங்கள் எந்திரிச்சோன்னு எங்கள் ஃப்ரெண்டு சொல்லிட்டா அவன் கிஸ் பண்ணான், அவன் ஜஸ்ட்டு ரப் பண்ணான் அப்படிலாம். உங்களுக்கு நிமிஷம் ஜேகேவா? ஜேகே தான். நீங்கள் அதை பார்த்துட்டு இல்லை நீ போய் சொல்லாத, சான்ஸே இல்லை. ஜேகே அப்படி பண்ணியிருக்க சான்ஸே இல்லை. ஏன் உண்மைதான். என்ன வீடியோ பார்க்குறியா? வீடியோவா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. அவள் ஒரு செகண்ட் டக்குன்னு வீடியோ வேறு எடுத்திருக்கா. நீங்கள் பார்த்துட்டு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உங்கள் மைண்ட் செட் எப்படின்னா தன்னை கட்டிக்க போகிறவனுக்கு மட்டும்தான் எல்லாமே. என்னை சின்னதாக டச் பண்ணால் கூட அவன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது ஜேகே அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, அப்படியே இருந்திருப்பீங்க. ஒரு விஷயம் ஷாக் ஆகிருக்கும். கீழே வந்தால் ஜேகேவும் சேம் டைம் அப்படியே ஷாக்லேயே உட்காந்துருக்கான். ஜேகே அத்தை ஒன்று கூப்பிட்றாங்க. ஜேகே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீங்கள் அப்படியே ஜேகே ஒரு விஷயம் கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்க்குறீங்க. நேற்று நல்ல ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு கண்டிப்பாக சொல்லியிருப்பாள். நான் இது வரைக்கும் யார்ட்டையுமே அப்படின்னா சாரி எனக்கு தெரியும் உன்னை பற்றி. நீ என் ஹஸ்பண்ட் தவிர என்னை டச் பண்ணக்கூட அவனுக்கு உரிமை கிடையாது, அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்த பொண்ணு. என்னை பார்த்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்நேரம் உனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும்ல, அது ஒரு மாதிரி இல்லை பிள்ளால நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகே கூப்பிட்றீங்க. ஜேகே டக்குன்னு உங்கள் கைப்பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். நீங்கள் எப்படி ஜேகேவே பார்த்துட்டீங்க? ஒன்று மட்டும் தானே டச் பண்ணிருக்கேன், வேறு யாரும் டச் கூட பண்ணதில்லை. ரொம்ப லாயலாக இருக்கேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு தெரியும் கல்யாணம் பண்ணிக்கோ. ஜேகே அது உன் மைண்ட் செட் எனக்கு தெரியும்டி. என்னால் நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு, அதனால தான் அந்த விஷயத்த நானே கேட்குறேன். ஜேகே பார்த்துட்டு பண்ணிக்கிறேன். உன்னை தவிர வேறு யாரும் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஜேகேக்கு புரியுது நீங்கள் எதை மீன் பண்ணுறீங்கன்னு. அவன் தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை கிஸ் பண்ணியிருக்கான். சேம் டைம் அவன் தான் உங்களை லைட்டாகவும் டச் பண்ணியிருக்கான். அதனால இனி பேர் அது வேறு யாருக்கும் கிடையாது, அது அவனுக்கு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு ஜேகேக்கு புரிஞ்சிருச்சு. அப்படி சொல்லிட்டு ஜேகே அதுக்கப்புறம் வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணியிருப்பான். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு ஏன்டி ஒரு கிஸ்ஸுக்காக கல்யாணம் பண்ணியா? நீங்கள் அவளை பார்த்துட்டு இங்கே பாரு ஒன் நைட் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணியிருந்தா அது நார்மல் நீ சொல்லியிருப்ப. ஆனால் அதனால் உனக்கு இது ரொம்ப சின்னதாக தெரியலாம், ஆனால் எனக்கு இது எக்ஸ்ட்ரீம் தான். அதனால் எனக்கு அது ஓகே தான். உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு ஆனால் உனக்கு ஜேகே சுத்தமாக பிடிக்காது. நீங்கள் அவளை பார்த்துட்டு பிடிக்காதுன்னா இல்லை, நல்ல பையன்தான், இப்போலாம் ஆட்டி பெருசாக ஃப்ளோட் கூட பண்ணுறதில்ல தெரியுமா, கொஞ்சம் அடங்கிட்டான், அதனால் எனக்கு ஓகே தான். ஹே அவன் கல்யாணம்னு மாறிட்ட தானே. நீங்கள் அவளை பார்த்துட்டு என்ன பண்ணுறது, கல்யாணம் கிரமல் புல்லானாலும் புருஷன் சொல்லிட்டாங்கல்ல, ஏதோ ஏதோ ஒரு மூலையெல்லாம் மைண்டில் இருக்க போல. ஆனால் அவனும் அப்படி நடந்துச்சுன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணான் தெரியுமா. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளோ சாரி கேட்டான். நல்ல பையன்தான், அதனால் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
நீங்கள் அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி அப்படியே போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜேகே வந்து அமைதியாக தூங்கிட்டு இருக்கான். ஜேகே செம்மையாக குடிச்சிட்டு வந்திருப்பான். உங்களுக்கு பட் செம்ம டென்ஷனு. நைட்டு குடிச்சிட்டு பெரிய ராவடியே பண்ணியிருப்பான். குடிச்சிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி போட்டு குழஞ்சி எடுத்திருப்பான். நிறைய பேசியிருப்பான். உங்கள் ஃபேமிலி விஷயம் ஜேகே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீ வாய மூட குரங்கு வாடா பண்ணி பையனை நாயை பையன் திட்டிருப்பீங்க. எவ்வளோ திட்டாலும் அவன் என்னென்ன பேசுகிறான்னு நினைக்கிறான்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டான். உங்கள் குடும்பமே நிமிஷம் ஷாக்காக பார்த்ததில்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். அதனால் எந்திரிக்கட்டும் எருக்கத்து சனி எனக்கு அப்படிங்கிற மாதிரி செம்மையாக முடிச்சிட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே நல்லா தங்கிட்டு இருக்கோம். என் மாடு அப்படின்னு சொல்லி ஜேகே பிடிச்சி உழுக்குறீங்க. எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். குடிக்காரனா நல்லா குடிச்சிட்டு போதில் என்ன பேசி வச்சுருக்கான். குடும்பமே நான் ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்படி சொன்னீங்க. ஜேகே பார்த்துட்டுருக்கீங்க. ஜேகே பொறுமையை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனே சாத்துடி. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு இப்போ எந்திரிக்கல பொண்ணை குண்டே விடுவேன். என்ன ஜேகே எந்திரி எரும மாடு. ஜேகே எந்திரிச்சிட்டு என்னடி அப்படின்றான். ஜேகே பார்த்துட்டு உனக்கு என்ன பிடிக்குமா? ஹே என்ன காலையில் நீ குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜேகே எந்திரிச்சு போகிறான். நீங்கள் டக்குன்னு ஜேகே கை பிடிச்சிட்டு சொல்லு உனக்கு என்ன பிடிக்குமா? ஜேகே உங்களை பார்த்துட்டு உனக்கு என்ன பிடிக்குமா? இங்கே ஜேகே பார்த்துட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது நீ சொல்லு. அப்போ என்னாலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குடிச்சிட்டு குள்ளா கிளம்பி போயிட்டான். உங்களுக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கீழே போனால் சிரிச்சிட்டே இருக்கான். ஜேகே கொண்டு புரியல. இவன் எதுக்கு சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வியை பார்த்தா குடும்பமே ஜேகே பார்த்து சிரிக்குது. ஜேகே கொஞ்சம் ஏன் என்னாச்சு ஏன் எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லோரும் ஜேகே பார்த்துட்டு சாருக்கு அப்போ என்ன ரொம்ப நாளாக பிடிக்கும். என்னம்மா சொல்கிற? நீ தான் சொன்னியே நீ அதை தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போகிறாங்க. ஜேகே கொஞ்சம் அவ காலையிலேன்னு கேட்டால் உனக்கு என்ன பிடிக்குமான்னு எங்கள் அம்மா இப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியை பார்த்தா சிரிச்சிட்டே ஜேகே பார்த்துட்டுருக்கான். என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? எல்லாம் போச்சு. என்ன சொல்கிற? நேற்று சார் குடிச்சிட்டு என்ன வர்ணிச்சிங்களே குடும்பத்துக்கு முன்னாடி. என்ன அப்படி சொல்லிட்டு ஜேகே கோம்ஷி ஷாக்காக இருக்குது. இப்போ அப்படியே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். என்னத்தோட அதை விட நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே என்ன பண்ணுற எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் ஒரே காரில் தான் வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் அப்படி ஜேகே பார்த்துட்டு ஏன்டா ரூமுக்கு போடான்றாங்க. விடு விடு விட்டு ஜேகே விட்டா விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுறீங்க. கடற்கடன்னு போகிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பிடிச்சிட்டிங்க. வீயும் பிடிச்சிட்டான். ஏண்டோ அப்படி பண்ணுறான். நீயும் தொடாதுடா. நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வீ பார்க்குறான். என் பொண்டாட்டிக்கு உன்னை பிடிச்சிருக்கான். எது நீங்கள் ஈச்சிக்கு லூஸ் ஒரு பிசாத வாங்கிட்டு அப்படின்னு நிற்கிறீங்க. ஃபஸ்ட்டு இப்போ கிடையாது. இப்போ அவளை பார்த்து நோண்டிடுவேன் உன் கண்ணை. நீங்கள் ஜேகே பார்த்துட்டோம். அவன் கண்ணு இதுக்கூட நோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை இழுக்கிறீங்க. ஜேகே கிட்டே வந்துட்டு ப்ராமிஸாக எனக்கு ஒன்று பிடிக்கோண்டி. நீங்கள் என்னை பார்த்துட்டு உருட்டாத. உருட்டுறேண்ணா சொல்லு. எவ்வளோ பொண்ணுகிட்ட பேசியிருக்கேன் அந்த வெண்ணெல்லாம் எனக்கே தெரியுமே. ஜேகே உங்களை பார்த்துட்டு க்யூட்டாக அப்படி கிட்டிங்கன்னு கண்டுடிச்சிட்டு திட்டாத. சரி திட்டலை சொல்லு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி. நான் என்ன நினச்சி தெரியுமா? இல்லாட்டி பேசி ஸ்டார்ட் பண்ணேன். என்ன நினச்சேன்? பேசினா எவ்வளாச்சும் விழுந்துருவா கல்யாணம் பண்ணலான்னு நினச்சியா? எல்லாம் ஃப்ளாட்டான். ஜேகே எப்படியும் உங்கள் வாயை பொத்திட்டான். நீங்கள் எப்படியே ஜேகே பார்க்குறீங்க. நான் தான் சொல்வேன் இஷ்டத்துக்கு நீ ஏதாச்சும் கதையை கட்டுன கண்ணை நோண்டிடுவேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு கடனுன்ற ஆளை பாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஒன்று ரொம்ப 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 அப்படின்னு கையை வச்சுட்டு பேக்கில் போகிறான். ஜேகே விழுந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நீங்கள் ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்சிட்டிங்க. பின்னாடி இருந்து டேப் பிடிச்சிட்டான். அவ்வளோ பிடிக்கும்டி. அண்ணா உங்ககிட்ட சொல்லு இவ்வளோன்னு திருப்பி கையை விரிச்சிட்டே போகிறான். நீங்கள் ஜேகேவே பார்த்துருக்கீங்க. அவ்வளோ பெருசாக கையை விரிச்சிட்டு அவ்வளோ பயம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறீங்க. ஆமாம் உனக்கும் எனக்கும் தொட்டா சண்டை பேசின சண்டை ஊச்சு தான் ஊச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எதுக்கெடுத்தால் சண்டை. நான் அதனால் என்ன நினச்சேன்னா நம்ம மற்ற பொண்ணுகிட்ட பேசினா பொசிசிவாகி ஒயனே வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவான்னு நினச்சேன். நீங்கள் ஜேகே பார்த்து விழுந்துடாது அப்படின்னு பிடிக்கிறீங்க. ஒன்றுமே நடக்கல. நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. மூஞ்செல்லாம் உம்முன்னு வச்சுட்டு கீழே குனிஞ்சிட்டான். என்னால் பேசினேன் அப்படின்னு உங்களுக்கு நிமிஷம் என்னதுங்கிற மாதிரி இருக்குது. நான் எல்லா பொண்ணுகிட்டே பேசுவேன்டி. ஆனால் பேசுறதோடு சரி கடைசியாக சொல்லுவேன் இப்போ பிளானே ஃப்ளாப் அப்படிமே. என்னோட எல்லாட்டும் பிளான் போட்டுட்டு தான் பேசுவேன். நான் சொல்லுவேன் வைன் வந்துட்டு பேசுகிறதுல பொசிசிவ் ஆகிட்டானா உனக்கே இவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு பொசிசிவ் ஆகிட்டா மட்டும்தான் அப்படி சொல்லுவேன். ஆனால் இது வரைக்கும் யாருமே பொசிசிவ் ஆனதில்லை, யாருமே அமௌண்ட்டும் வாங்கினதில்லை என்கிட்ட வந்து. நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும்.
என்னத்த பண்ண கடைசி வரைக்கும் துளி துளி கூட ஒரு திட்டுவை கூட நீ என்னை பார்த்து ஜேகே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு கேட்கவே இல்லை. கடைசியில் அது நான் சான்ஸை வச்சுட்டு நானாக தான் கேட்டேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. ஆனால் நான் வேணும்னே அப்படி நடக்கும்னு நினைக்கலாமா என் மன்னிச்சிரு அப்படின்னு டக்குன்னு முட்டி போடுவான். ஜேகே எந்திரிடா அப்படின்றீங்க. ஜேகே அப்படி கையை வேற ஒன்றா கூப்பிக்கிட்டான். மன்னிச்சிடு சரியா, நான் வேணும்னே அப்படி பண்ணலை. அன்றைக்கி உன் மேலே இந்த ஃபீலிங்ஸ் அப்படியே நீ அப்படியே ஜேகே வாயை பார்த்துட்டு ஜேகே வீட்டில் எல்லோரும் இருக்காங்க. என்ன பேசுகிற எல்லாரும் என்னைக்குன்னு கேட்குறாங்க. எப்படி என்னடி சொல்லிகிட்டு இருக்கான். ஒன்றும் ஒன்றும் இல்லை. அப்போ இல்லைப்பா நீங்கள் போங்க மாமா. ஐயோ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் துரத்திட்டாங்க. ஏன்னா எல்லோரும் உங்கள்கிட்ட கொஷினாக எழுப்புறாங்க. உங்களுக்கு ஆன்சரே பண்ண முடியல. எங்கே ஒருத்தர் வேறு நீங்கள் வாயை பொத்துனா கூட ஆவுண்டு கிடக்குறான். ஐயோ மூடுறா குரங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக உள்ள இருக்கிறான்னு தள்ளிட்டீங்க. ஜேகே அப்படியே உங்களை இடுப்போடு பிடிச்சிட்டாங்க. ஜேகே என்ன பண்ணுற உங்கள் செஸ்ட்டில் அப்படியே தலை வச்சுட்டு எனக்கு நிஜமான ரொம்ப பிடிக்கும். நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ணதான் லவ் பண்ணுறேன். மற்றெல்லாம் ஜஸ்ட்டு பிளான் தான். நீ தான் லவ் யூ பொண்டாட்டி. என் பேர் டேவை பார்க்குறேன், டேவை பிடிச்சிருக்குன்னு சொல்லாத. ஒரு மாதிரி இருக்குது. இங்கே வலிக்குது. நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க, அவன் ஹார்ட்டை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே வலிக்குது, ரொம்ப வலிக்குது. யாரோ கத்தியை வச்சு தாறு மாதிரி கொளிச்ச மாதிரி வலிச்சுது. வேணாம் சொல்லாத ப்ளீஸ். சரி சொல்லலை பண்ணு. ஜேகே உங்களை பார்த்துட்டு உனக்கு என்ன பிடிக்குமா சொல்லு ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒன்று அவ்வளோவா பிடிக்காது. உண்மை அதுதான். ஏன்னா நீ அங்கே தான் நின்றுட்டுருக்கான். பட் 2 பேரும் அதை ரியலைஸ் பண்ணாமல் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் எல்லா பொண்ணுட்டையும் பேசுவேன். பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணுவேன். அவங்க ஒன்று ஹக் பண்ணுவாங்க, ஜாலியாக பேசுவாங்க. நீ சொல்கிற அதெல்லாம் பிளான்னு. ஆனால் அதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தனால எனக்கு அது பிடிக்கல. புரியுதா? எனக்கு அது பிடிக்கல. பொசசிவ் அப்படிங்கிறத தாண்டி பிடிக்கல. இப்போ தான் யோசிக்கிறேன் அதே எனக்கு பிடிக்கணும்னு. ஆனால் எனக்கு அப்போயே அது பிடிக்கல. அதனால தான் எனக்கு உங்ககிட்ட பேசவே முடியல. ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. சொல்லிட்டேல 2 பேரும் எனக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீ ரொம்ப நல்ல பையன்தான். எனக்கு புரியுது அது ஏதோ ஒரு இதில் உடனே லவ் கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க கூட இதே ரூமில் தான் இருக்கேன். அதுக்கு மேலே கேட்கலாம், அப்படியே வெளியே போயிருப்பான். இவ்வளோ நாள் அவங்க கூட இதே ரூமில் தான் இருக்கேன்னா. ஆனால் இது வரைக்கும் நீ என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்ததில்லை. ஃபன்னாக பேசுறது, சண்டை கட்டுறது, சின்ன சின்ன விஷயம் கூட எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு என்ன செய்ய வைக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் கடுப்பாக இருந்துச்சு. இப்போ தான் தோணுது அதெல்லாம் உனக்கு நான் செய்யணும்னு ஆசை இல்லை. ஜிகே உங்களை பார்த்து அழகாக தலையாட்டிட்டு ஆமாம் நான் ஆஃபீஸ் போட்டு போகிறப்ப நீங்கள் ஷர்ட்டை அயன் பண்ணி தரணும், எனக்கு டைம் கட்டி விடணும், தலசி விடணும், இதெல்லாம் ஆசை. கேட்டால் செய்ய மாட்டோம், திட்டுவெல்லாம். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அப்படி சொல்லி தானே இருக்கீங்க. இல்லை தெரியும் திட்டுவா, அதான் இப்படி பண்ணு. கோபமா? நீங்கள் ஜேகே பார்த்துட்டு கோபம்லாம் இல்லை. உன் ஆசையை கூட எனக்கு புரிஞ்சுக்க தெரியல. அப்படி இல்லடி பண்ணேன் சொல்லிட்டு அழகாக அவங்க பேச ஹோல்ட் பண்ணுறான். 2 பேரும் ஆசையை நிறைவேற்றுறேன், என்னை மாற்ற ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃபேஸை நிமித்துறீங்க. அப்படி சொல்லிட்டு அழகாக அவங்கள பார்க்குறான். ஓகேவா தூங்குறியா? அது சொல்லிட்டு ஜேகே வந்து தூங்கியிருப்பான். ஸோ இதெல்லாம் டேஸ்ட் சொல்கிறான். அவகிட்ட சொல்லிட்டுனாடா எனக்கு அவளை பிடிக்கணும். அக்க வேற ஆணி வேற பிச்சு உதறிட்டியே. 2 பேரும் என்கிட்ட பேச மாட்டாங்க. பைத்தியம் பிடிக்கும்னு சொல்லியிருக்க, எப்படி பேசாமல் போவா? இல்லை எனக்கு தெரியும் எனக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது. நீ பண்ண அந்த விளையாட்டான விஷயம் தான் அவளுக்கு பிடிக்காது, அவ்வளோதான். அதாண்டி அவள் ஒன்றும் பிடிக்காதுன்னு சொல்லலைடா. படா இல்லைன்னா சண்டை கட்டவாச்சும் பேசியிருப்பா. ஷோ என்ன பண்ணியிருக்கேன் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்படி இல்லைடான்னு சொல்ல ட்ரை பண்ணாலும் இல்லை பேச மாட்டா. அவளுக்கு என்ன பிடிக்காது, அவள் என்ன வேணும்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் மைண்ட் ஃபுல்லாக அதே தான் இருக்குது. அப்படியே ரூமில் வந்து பார்த்தா நீங்கள் சாரீ கட்டிகிட்ருக்கீங்க. ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே வரும்போது தலையை எப்படியே குனிஞ்சு வந்திருப்பான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். இந்த ப்ளீட் மட்டும் கொஞ்சம் எடுத்து ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது. அப்படி சொல்லிட்டு வரப்போகிறான். நீங்கள் டக்குன்னு இங்கே வா அப்படி சொல்லிட்டு கீழே குனியே போயிருப்பா. நீங்கள் டக்குன்னு இங்கே வா அப்படிங்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிமிந்து பார்க்குறான். நீங்கள் ஜேகே லைட்டாக ஃபார்மில் ஹக் பண்ணிட்டு தெரியல முன்னாடி அப்படின்னு இனிமேல் உன்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப நல்ல பையன்தான் ஜேகே, எனக்கு தெரியும். ஃபீல் பண்ணாத. என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஐயோ நம்மளை பிடிக்காதுன்னு சொல்லிடுவான்னு.
எப்பட்றா பிடிக்காதுன்னு சொல்லுவேன்? என் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் மொத்தமாக ஒரே நாளில் சொல்லியிருக்க. சரியா? ஃபீல் பண்ணாத, எடுத்துடு. ஜிகே எப்படியும் உங்களை பார்த்துட்டு ஒயின் உனக்கு என்ன பிடிக்குமா? நீங்கள் ஜிகே பார்த்துட்டு நீ பண்ண விஷயம் பிடிக்காது, என்ன பிடிக்கும், எடுத்துடு. ஜிகே சிரிச்சிட்டே அந்த ஃப்ளீட்லாம் எடுத்துடுறான். நீங்கள் ஜிகேவோட ஹேர் ஸ்டைல் வந்து கரெக்ட் பண்ணி விட்றீங்க. ஆஃபீஸ் போகலையா? ஹெட்டேக்காக இருக்குது. காஃபி வச்சுட்டுவா? வேணாம் அப்படி சொல்லிட்டு அந்த ஃப்ளீட் எடுத்து விட்டுட்ருக்கான். அங்கே பார்த்தவங்க தொப்புள் நல்லா தெரியுது. ஜிகே அப்படியே கல்ப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். பட் நீங்கள் வந்துட்டு கூலாக மிரரில் வந்து உங்கள் ஹேர் ஸ்டைல் கரெக்ட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் அப்படியே நிமிஷம் ஸ்டாப் ஆகி ஜிகே பார்க்குறீங்க. ஏன்னா வந்து உங்கள் நாவலில் ஒரு கிஸ் பண்ணி வச்சுருக்கான். ஜிகே எப்படி சொல்லிட்டு ஜிகே பார்த்தா ஜிகே உங்களை பார்த்துட்டு தெரில அழகாக இருக்கணும்னு கொடுக்கணும்னு தோணுச்சு. நீங்கள் அப்படியே உங்கள் இடுப்பில் கை வச்சுட்டு ஜிகே பார்க்குறீங்க. கிட்டுப்பா இது நல்லா அட்டுப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிடையாது. அடுப்பா? வாழை மரம் மாதிரி இருக்குது. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஐயோ இப்போல்லாம் சாருக்கு பேச தெரியுமா? ஜிகே அப்படியே உங்களை ரொட்டேட் பண்ணி தூக்கிட்டானுங்க. ஜிகே அப்படின்னு சொல்லாமல் தூக்கிட்டான். பேச மட்டும் தெரியாது, செய்யவும் தெரியும். நீங்கள் ஜிகே பார்த்துட்டு இது மார்னிங் தம்பி, அது இல்லாமல் இன்னும் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணுவோம், லவ் பண்ணுவோம், அப்புறம் ஓகேவா? அப்புறம் ஓகேவாடி. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு அப்படியே அவங்க கையை எடுத்து அவன் நெக்கில் போட்டு அப்படியே ரேப் பண்ணி பிடிச்சிட்டு என் புருஷன்டா அவனுக்கு இல்லாமல் யாருக்கு? நீங்கள் என்னை பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு எனக்கு டேவை பிடிக்கும். டே கொஞ்சம் சைலண்ட் கேரக்டரு, யார்கிட்டையும் எதிர்த்து பேச மாட்டான், பொண்ணுங்கள்ட்ட அவ்வளோவா பேச மாட்டான், ரொம்ப கேரிங்காக இருப்பான். அதனால் எனக்கு டேவை பிடிக்கும். அந்த கேரக்டர் பிடிக்கும். டேவை பிடிக்கும்னு இல்லை, சரியா? எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். அவன் கேரிங்காக இருப்பான். அது வந்து எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் டே அப்படி தானே. பட் நீ அதை விட எக்ஸ்ட்ரா கேரிங்காக இருப்ப. ஆனால் அது யாருக்குமே தெரியாது. ரொம்ப சீக்ரெட்டாக கேர் பண்ணுவீங்களே. எனக்கு ஒன்றை பற்றியும் தெரியும், சரியா? இறக்கி விடு. அப்படியே உங்களை இறக்கிவிட்டு சீக்கிரமாக ஒரு குட்டி வாங்கி பற்றி தெரியும். நீங்கள் என்னை பார்த்துட்டு உங்கள் பிளானில் தான் சார் இருக்குங்களோ நான் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு போய் தலை செய்விட்டுருக்கீங்க. ஜிகே உங்களை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கீழே போயிருப்பீங்க. ஜிகேக்கு சாப்பாடு போட்டு காஃபி எஸ்ட்டு வருவானே எப்படி இருக்குது தலைவலி இல்லடி பரவாயில்ல அப்படின்றான். சரின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2 பேர் சேர்ந்து ஷாப்பிங் போயிருப்பீங்க. எங்கேயாச்சும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பான். ஷாப்பிங் மேலே தான் போயிருக்கீங்க. நீங்கள் 2 பேர் பேசிகிட்டே போயிட்டு ஜங்க் உங்களை பார்த்துட்டு எடுத்து நீங்கள் ஜங்க் பார்க்குறீங்க. மூவி போகலாமா? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து மூவி போயாச்சு. லாஸ்ட் டிக்கெட் வேணும்னா அந்த சைடு லாஸ்ட்டில் புக் பண்ணி வச்சுருக்கோம். ஜிகே சும்மா ஆடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஜிகே ஒன்றா உட்காந்து படம் பார்த்துட்ருக்கீங்க. ஜிகே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த டீம் பார்த்தா அவன் ஃபோனில் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வருது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா இன்ஸ்டா ஃபுல்லாக பொண்ணுங்க மெசேஜாக இருக்குது. நீங்கள் எதார்த்தமாக இப்படி லைட்டாக ஐஸ் அப் பண்ணியிருப்பீங்க, நல்லா பார்த்துட்டீங்க. அட்ட பாவி சண்டாலோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஜேகே இப்போ மாலில் பார்த்துட்டு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். பேபி என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல. பொண்ணாடி கூட வந்திருக்கேன்டி. சே எனக்கு உன் கூட வெளியே வரணும் ஆசையாக இருக்குது ஜேகிப்பா. அப்படியே அதை பார்த்துட்டு என்னது பேபியா ஜிகிப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே பார்த்துட்டே இங்கே பட் அவன் நல்லா மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நாய் சும்மானே ப்ளே பாய் தான் போல போய் சொல்லி உருட்டிக்கிட்டே இல்லையுதுன்னு நீங்கள் ஜிக்கை பார்த்து முறைச்சிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படத்தையே பார்க்கலையே. அவனும் அதுக்கப்புறம் படத்தை பார்க்கவே கிடையாது. இன்ட்ரோவில் போய் பாப்கார்ன் வாங்கிட்டுறேன்னு சொல்லியிருப்பான். நீங்கள் வேணாம் உட்காருன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்து மெசேஜ் தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இப்போ வெளியே வரும்போது உங்கள் மூஞ்சி பார்க்கணுமே அப்படியே எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டால் பொறிஞ்சிரும். அவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க. ஜேகே பட் அவன் பாட்டு கூட நடந்துட்டுருக்கான். நீங்கள் ஜேகே கையை பிடிச்சிட்டு ஒரே ஒரு நிமிஷம் ஒன்று கேட்கணும். என்ன எப்படி ஜேகே உங்களை பார்க்குறான்? ப்ளே பாய் தானே. ஜேகே உங்களை பார்த்து டிங்கு டிங்கு நீலாம் விளையாடுறோம். ஜேகே மரியாதை இவ்வளோதான் மரியாதையே சொல்லு. ஜேகே உங்களை பார்த்துட்டு இல்லடி அப்படின்றான். அப்புறம் என்னடா இன்ஸ்டாவில் ஜேகே உங்களை பார்த்துட்டு இன்ஸ்டாவில் எதுவும் இல்லை. இங்கே ஜிகே பார்த்துட்டு ஃபோனை கொடு. இல்லடி அதெல்லாம் அது சொன்னேன், அதெல்லாம் ஜஸ்ட்டு பிளான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த காலையிலோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபோனு கொடு. அதான் ஸ்டாப் பண்ணிட்டே இல்லை, ஃபோனு கொடு. இல்லடி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிருக்கிறான். ஃபோனை கொடுன்றீங்க, கொடுக்கவே இல்லை. ஒரு வழியும் ஒருத்தர் வீட்டை தள்ளிட்டான். நைட் ஆயிடுச்சு. நைட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன ஃபோன் தானே கேட்டேன், ஃபோன் தரேன் பாரு. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு இல்லை எனக்கு ஒன்று வேணாம். பொடி என்ன பொடி என்ன எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டியா? இப்படி இல்லை அப்படின்றான். ஃபோனு கொடு. ஆனால் நீ ஜிகே சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காண்டாக்ட் பார்க்குறீங்க. ஃபேமிலி காண்டாக்ட் தவிர ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் கூட ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜிகே பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பசங்களே இல்லை, ஃபுல்லாக பொண்ணுங்க தான். எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். இல்லைன்றான்.
இன்ஸ்டாவில் போய் பார்க்குறீங்க, இன்ஸ்டாவே காணோம். நீங்கள் அப்படியே ஒன்று பார்த்தா முறைச்சிட்ருக்கீங்க. ஒரு 2 பேத்துக்கு ஏதோ ஒரு 2 நாள் சண்டையாக போகுது. ஜேகே அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஓடி போயிடுறா நாயின்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நேற்று 2 பேர் வெளியே போயிருப்பீங்க மார்னிங் போல். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு வந்து ஜேகிட்ட ரொம்ப ஃபார்மாக பேசுகிற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் கையை பிடிச்சி பேசுறது, அவன் ஹிப்பில் கை வைக்கிறது, அவனை கட்டி பிடிக்கிறதுன்னு பிள்ளாத வேலையெல்லாம் கட்டி விட்டு போயிருப்பா. செம்ம டென்ஷன் ஆகிட்டீங்க. அவள் எப்படி ஒன்றை தொல்லான்னு நான் என்னடி பண்ணுவேன்றப்பா. தொட்டப்பா இனிச்சதோ நல்லா நின்னில அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்கு சண்டை நாரிட்டு இடந்துருக்கும். நீயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்போ கையை வச்சு பிடிச்சனா பிடிச்சி இப்படி லாக் பண்ணியே இல்லைன்றா. நீங்கள் ஒன்று பார்த்துட்டுச்சு ஒன்று போய் ஒரு நல்ல வேணும் நம்மளே பாரு என் பற்றி சிறப்பாக அடிக்கணும். ஃபர்ஸ்ட்டே நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் ஜிக்கேனா ப்ளே பாய் தானே, அதே ஃபிக்ஸிங்கில் இருந்துருக்கணும். ஐயோன்னு தரதே அடிச்சுக்கிறீங்க. என் தலையே அடிச்சுக்காத. ஜிக்கு பார்த்துட்டு அவ்வளோ தானே மரியாதை கையை போடுறான்னு கத்திட்டுருக்கீங்க. ஜிக்கே அப்படியே உங்கள் ஹிப்பில் கை வைக்கிறான். கையறா சனினே அப்படின்னு சொல்லி திட்டுறீங்க. என்னன்னே ஜேகே உங்களை பார்த்துட்டு இப்படி கிஸ் பண்ண மாதிரி வரும். ஃபுல்லாக வாயை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளுறேன். ஏன்னா இப்போலாம் அடிக்கடி கிஸ் பண்ணி பழகிட்டான். சும்மா ஹிப்பில் கை வச்சு இழுக்கிறது சேட்டையெல்லாம் செய்வான். ஸோ இப்போ அதெல்லாம் பண்ண வந்தோடனே உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவ்வளோ காலில் இருக்க உனக்கு தேவையான்னு சொல்லிட்டு ஜேகே அடி நடிச்சிட்ருக்கீங்க. அப்படியும் காலை எடுத்து அப்படியே பெட்டில் படுக்க வச்சுப்பாங்க. கையை அடிச்சிக்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மேலே மாட்டான். ஸோ அன்கட் சீன் வந்து டெலிகிராம் சேனலில் வரும். மினி BT7 டெலிகிராம் சேனலில் வரும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, அதை டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. அதான் முடிஞ்சிருச்சுல அப்படின்னா அடிக்கிறேன். முடிஞ்சிச்சுன்னா திமிரா உனக்கு. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு அவ்வளோதான் இந்த பேர் செத்தடி என்கிட்ட டெலிடணும். ஜிக்கி பார்த்துட்டு உனக்கு அப்படி கடிச்சு கிழிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஜேகே மூஞ்சிலே இருக்குது வைக்கிறீங்க. ஜேகே அதுக்கப்புறம் சிரிச்சிட்டே விட்டுருப்பான். ஸோ அப்படியே ஒரு 2 days போகுது. இன்றைக்கி வந்து ஜேகேக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேபின் போகிறீங்க. அங்கே போனால் ஒரு பொண்ணை பார்க்கணும். இப்படி ஜேக்கிட்டு வளைஞ்சு பேசுகிறான். ஜேகேவும் அப்படியே பேசுகிறான். உங்களுக்கு ஐயோ இந்த நாய் திருந்தாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மையை சொன்னால் சொல்லி வெறுத்துட்டீங்க. இப்போலாம் ஒரு எக்ஸ்டிக் மேலே உன்கிட்ட சொல்லி எதுக்கு ஷைத்தான் ஒளியுது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அவ்வளோ காண்டாகும். பட் சண்டை வரும். சண்டை வந்து அப்படி தான் முடிக்கிறோம். அதனால் சண்டை கட்ட கூட உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. இவன்கிட்ட கட்டி எதுக்கு எனக்கெல்லாம் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அப்படியே கேபின்குள்ளே போகிறீங்க. ஜிக்கி உங்களை பார்த்துட்டு இப்படி அவன் வந்துட்டான். ஓகே ஜிக்கி பாய். ஜிக்கியை பார்த்துட்டு பாய் அப்படி டிக்கெட்டாக பாய் மட்டும் காட்டுறான். நீங்கள் அப்படியே பண்ண பார்த்து முறைச்சிட்டு தின்னு தலை சாப்பாடு போனடி. நீங்கள் அப்படியே ஜிக்கி பார்த்துட்டு சாப்பாடா தூக்கி தலையிட போட்டுறேன் மூட்டை தின்னு. என்னடி அடிக்கடி கடுன்னு இருக்க நீ. டேட்டை போகிறேன் ரொம்ப சாஃப்டாக இருப்பேன். அப்படியே ஜெகி உங்களை பார்த்து முறைக்கிறான். என்ன முறைப்பு? நான் என்ன சொல்லும் போது இப்படி சொல்லுன்னு ஏறுதோ நீ பண்ணுறது எனக்கு சொல்லுன்னு ஏறு நம்மட்டு தப்பா பண்ணிட்டு இந்த பொண்டாட்டியை மட்டும் கூப்பிட்டாதா வாயை கிழிச்சு போடுவேன். சரி எதுக்கு விளக்கமோ எவ்வளோ டென்ஷன் இதுக்கு காலங்கத்திலும் இவ்வளோ டென்ஷன் ஆகுது. மயிரை இப்படி சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டீங்க. அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்து திட்டிகிட்டே இருக்கீங்க. அங்கிட்டு ஜேகேக்கு விடு அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கான். இன்னும் 2 நாள் வந்து டேக் வேறு மேரேஜ் வருது. இன்னும் 2 நாளில் டேக் மேரேஜ். ஸோ ஒழுங்காக வந்து வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இல்லை பட்னி கிடந்து சாவலை செத்த பையலே. என்னடி இப்படிலாம் திட்டுற நீ முதல்ல ஃபோன் பார்க்குறத கட் பண்ணு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி ஜேகே பார்க்குறீங்க. நீங்கள் எதையாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் அந்த மாதிரியே திட்டுறான். வேணாம் பொதுவாக அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து அந்த மாதிரி பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நீ வீடியோஸ் பார்த்து என்ன திட்டுற நீங்கள் அதை பார்த்துட்டு வாயில் நல்லா வருது மூடிட்டு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சோறை போட்டு விட்டீங்க. அவனு சாப்பிட்டுட்டான். இந்த சைடு நீங்கள் உண்மையிலே ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க. இப்போலாம் ரூமு கூட ஒழுங்காக வருதில்ல. நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போய் டயர்டாக உங்கள் அம்மா ரூமில் படுத்து தூங்கிடுவீங்க. இல்லைன்னா டேவோட அம்மா கூட படுத்து தூங்கிடுவீங்க. ஹால்லே தூங்கிடுவீங்க. அப்படியே தான் தூங்குறீங்க. வந்து தூக்கிட்டு வந்து போடுவான். காலையில் இருந்து ஓடி போயிடுவீங்க. இப்போ மேரேஜ் வந்தாலும் வருது. இப்போ எனக்கு கண்ணவே மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஜெகிக்கு டென்ஷன் தான் ஆகுது. அப்படியே ஒரு 1 week போயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம மேரேஜ் முடிச்சுலாம் 2 days ஆகிடுச்சு. நீங்கள் எப்படி கிச்சனில் பல்ல கடிச்சிட்டு உட்காந்து உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு என்னடி அப்படின்றவங்க. எனக்கு பயமாக இருக்குது. உங்கள் மூஞ்சில் ஒரு மாதிரியாகவே இருக்குது. எகத்தை கடிக்கிறீங்க பல்ல கடிக்கிறீங்க என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே பாருவேன் நீ ஃபர்ஸ்ட் ஜேக்கிட்ட சொல்லலம்மா. நான் பார்த்துட்டு பொறுமையாக ஜேக்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்டி அவன்கிட்ட சொல்லுடி எதாக இருந்தாலும் அவன் பார்த்து பண்ணல. ஒரு வேளை பாசிட்டிவில் நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா அவ்வளோதான் பயம் உடஞ்சிரும். வேணாம். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இங்கே பாருவேன் சில விஷயத்த புருஷங்களை சேர்ந்து செய்யும்போது தான் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும் பண்ணு சரியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேக்கிட்ட வந்துட்டு இதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா உங்களை பார்த்துட்டு நினைக்கிறியாடி அப்படி தான் நினைக்கிறேன். நீ வாங்கிட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். சரி ஜிகிட்ட சொல்லலையா? நாளைக்கு காலையில் அவங்ககிட்ட சொல்லலான் இருக்கேன். நீ வாங்கிட்டு வந்து கூட டெஸ்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ்னு அவங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஒரு நெகட்டிவாக தான் ஃபீல் பண்ணுவான்ல எனக்கு அது வேறு மைண்ட்லேயே இருக்குது.
நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டே தான் வாங்கிட்டு வந்திருப்பான். டேயோட ஒய்ஃபுக்கு நிச்சயமாவாக்கா நிற்கிறேன்டி அப்படி தானே சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மார்னிங் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்தல. டே வந்து உங்களுக்கு 2 வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான். உனக்கு எதை டெஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கோ, ஒன்றில் இல்லைனாலும் இன்னொன்றில் காட்டிடும் அப்படின்னு சொல்லி 2 வாங்கி கொடுத்துருப்பான். 2யும் வச்சுருக்கீங்க. இப்போ தான் அல்டிமேட்டே உங்களுக்கு எப்படி டெஸ்ட் பண்ணுறதுனே தெரியாது. இதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்? எங்கள் அம்மா இவ்வளோ விளக்குன மாதிரி பேசிச்சு, இது ஒரு வார்த்தை சொல்லிச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யோசிக்கிறீங்க ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. இன்ஸ்டாவில் போய் வீடியோ பார்த்தா, யூடியூப்பில் போய் வீடியோ பார்த்தாலும் ஃபுல்லாக ரிவீல் வீடியோ மட்டும் தான் போட்டிருக்காங்க. அதை டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு எடுத்துன்னு சொல்லலை. ஐயோ இது எப்படா பண்ணுறது? இன்னும் ஒரு மனம் முடிய மாட்டேங்குது நமக்கு. இதுக்கும் டப்பாக்குள்ளே எப்படி தெரியும்? அதானே அது பேர் ப்ரெக்னன்சி கிட் தான். ஆனால் எப்படி தெரியும் திருக்கும் டப்பாக்குள்ளே? என்ன பண்ணணும்? கையில் பிடிச்சுன்னா வந்துடும். மாமா எல்லா வீடியோடும் கையில் தான் வச்சுருக்காங்க. அப்போ கையில் பிடிச்சா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி நிற்கிற ஒரு 10 நிமிஷமாக ஒரு கோடு வரல, கடுப்பை கீழே வச்சிட்டிங்க. என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஞாபகமே இல்லை. கடைசியில் டென்ஷன் ஆயிடுச்சு. ஜேகே என்ன அப்படின்னு சொல்லி டக்குனு உங்களை இழுக்க வரான். இழுக்காத என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கண் திறந்து உங்களுக்கு பார்க்குறான். இவா எங்கே வா சரின்னு சொல்லிட்டு அவனும் கூட வரான். என்னடி இங்கே நல்ல என்ன அப்படின்னு சொல்லி ஜெய்க்கு உங்களை பார்க்குறான். எங்கே பாரு அங்கே பார்த்தா 2 ப்ரெக்னென்சி கிட்ட இருக்குது. ஜெய்க்கு உங்களை பார்த்துட்டு எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். ஒழுங்கா பாரு என்ன டெஸ்ட் பண்ணாமல் இருக்கு. அதில் தான் ஒரு இதே என்ன அப்படி சொல்லி ஜெய்க்கு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகே போய் கட்டி பிடிச்சிட்டு எனக்கு எப்படி டெஸ்ட் பண்ணுறேன்னே தெரில. ஜேகே கொஞ்சம் சிரிப்பு தான் இருந்து, என் பொண்டாட்டிக்கு டெஸ்ட் கூட பண்ண தெரில, குழந்தையா இருக்கா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி. சரி நான் டெஸ்ட் பண்ணவா? பண்ணு எப்படி பண்ணணும்? கையில் வச்சா கொடு வந்துருமா? ஜேகே உங்களை பார்த்துட்டு கையில் வச்சா கொடு வந்துருமா? அதுக்கு எதை நான் சொல்கிறது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்து அதில் ஒரு ட்ராப் விட்டுட்டா. நீங்கள் ஜேகே பார்த்துட்டு நான் நிற்கலாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட போகிறீங்க. கை பிடிச்சிட்டு இருடி பார்க்கலாம். ஜேகே எனக்கு பயமாக இருக்குது, நீ பார்த்துட்டு வந்து என்னை கூப்பிடு. பொண்டாட்டி பார்த்துட்டு வந்து புருஷன் கூப்பிடணும். அடப்போ நம்ம மாற்றி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ள தட்டு நீங்கள் ஒளி எனக்கு கதை சேர்த்துட்டு இருந்தாலும் நிற்கிறீங்க. ஜேகே சீரியஸ்லி வந்து 2லேயுமே டெஸ்ட் பண்ணுறான். ஸோ 2லேயுமே பாசிட்டிவ்னு வருது. ஜேகேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். அப்படியே அவன் அதை பார்த்து வந்து ஸ்டக் ஆகிட்டான். ஜேகே என்ன ஆச்சு? ஜேகே அது என்ன பாசிட்டிவா நெகட்டிவா ஏதாவது சொல்லுடா. அடி பைத்தியக்கிறான் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ஜேகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை. ஷாக் ஆகிட்டான் போலவன். நெகட்டிவா சாரி நான் உங்ககிட்ட ஜேகே அப்படியே உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். லவ் யூ என்னாச்சு? நெகட்டிவா ஃபீல் பண்ணுறியா? லூஸு பாசிட்டிவான்னு கேட்கவே மாட்டியா? நீங்கள் ஜிக்கி பார்த்துட்டு இல்லை நானே குழந்தை, உனக்கு தான் குழந்தை பாசிட்டிவ் டி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நீங்கள் எப்படி ஜிக்கி பார்த்துட்டு குட்டி வயன்? ஆமாம் நான் கேட்டேன் குட்டி வயன். குட்டி ஜேகே சரி இது ஒரு குழந்தை வயன் எங்கே இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டமக்கில் கை வைக்கிறா. நீங்களும் ஆமாம் குழந்தை இங்கே இருக்குது ஜேகே அப்படின்னு சொல்லுங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. ஜேகே உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். அவனுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. உங்கள் வீட்டில் பிறக்க போகிற ஃபர்ஸ்ட் பேபி, அதுவும் அவனுக்கு வந்தானே ஃபர்ஸ்ட் பேபி. அவள் எப்படி இருக்கும் பயலுக்கு. அதுக்கப்புறம் ஜேகே செம்ம ஹாப்பியாக இருப்பான். நைட்டும் தூங்கி இருக்க மாட்டான். அந்த கிட்ட கையில் வச்சுட்டே உட்காந்துருப்பான். மார்னிங் நீங்கள் 3 மணிக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஏன்னு தெரியல, ஆர்வம் தாங்கலை. 3 மணிக்கு டெஸ்ட் பண்ணிட்டு போய் பண்ணிட்டுக்கிட்டீங்க. நீங்கள் அமைதியாக உங்களுக்கு தூக்கு செம்மையாக சுக்கிட்டு வரும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஜேகேயோட லேப்பில் படுத்து ஜேகே உங்கள் தலையை கோதி விட்டுட்டேன்னு பொண்டாட்டியில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என் குழந்தை பிறக்க போதில்ல. என் பேர் சொல்கிற ஒரு குட்டி குழந்தை, அவள் பேர் சொல்கிற ஒரு குட்டி குழந்தைல எங்கள் குழந்தை. ஜேகே நான் அந்த எமோஷனை கண்ட்ரோல் பண்ணல. ஒரு மாதிரி அவனுக்கு ஷாக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அவன்கிட்ட டேட் தள்ளி போச்சுன்னு சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்க, அவன் பாட்டுக்கு இருந்தான். சடனாக இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம். நெக்ஸ்ட் டேவே போய் உங்கள் வீட்டில் எல்லாட்டையும் செம்ம ஜொல்லியாக சொல்கிறான். ஜேகே தான் குதிக்கிறான். உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இப்போ வந்து ஜேகே எந்த சண்டையும் செய்கிறதில்ல, ஒரு பொண்ணுகிட்டே பேச வரதில்லை. பேசினாலும் நிமிஷம் அவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நான் வந்து போயிடுவான். உங்களுக்கே ஷாக்காக இருக்கும். டே வந்து சொல்லுவான் இப்படி தாண்டி இருக்கான், இப்போலாம் யார்ட்டையுமே பேசுறதில்லை. உங்களுக்கு அப்படி என் பிள்ளை வந்தாச்சும் அவன் மாறிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் நாள் போகுது. இப்போ உங்களுக்கு அழகான ஒரு பாய் பேபி பிறந்தான். இப்போ அவனுக்கு வந்து 4 வயசு ஆகுது. நீங்கள் ஜேகே உங்கள் ஃபேமிலியே எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கீங்க. நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு என்னடி அப்படின்றான். நீ பெற்றதை பாரு. ஜேகே அப்படியே திரும்பி பார்த்தா உங்கள் பையன் தான் அழகாக நின்றுட்டுருக்கான். அவளுக்கு ரெண்டி என் அழகு தங்க அப்படி சொல்லி சொடக்கு வேற இருக்கிறான்.
அவன் கையை பாரு. ஜேகே அப்படியே அவன் கையை பார்த்தா அவன் கை இன்னொரு கையை ஏதோ ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்த்தா டேவோட பொண்ணு 3 வயசு பொண்ணை கூப்பிட்டு போய் அங்கே கூட நிற்க வச்சிட்ருக்கான். அந்த பொண்ணை அழகாக வேற பிடிச்சிருக்கான். என்ன பண்ணுறான் பையன்? அழகாக பார்த்துக்கிறான். அங்கே பாரு அடுத்து உன் பையன் என்ன பண்ணுறான்னு. ஜேகே பார்த்துட்டே இருக்கான். அவன் போய் அந்த பொண்ணோட செக்கில் கிஸ் பண்ணிட்டு வீடி அப்படின்றான். அது எப்படி சொல்லி ஜேகே வம்சம் பார்க்குறான். அதாவது நீயாச்சு என்னை வெறுப்பேற்றுறதுக்காக நான் அப்படி பண்ணேன்னு சொன்னேன். உமாவே என்ன பண்ணுறான், நான் ஒரு ரத்தங்கிறத ஒவ்வொரு நிமிஷம் ப்ரூவ் பண்ணுவான் போல. செம்ம கட்டு போகுது ஜேகே, மரியாதை அவனை எழுதுட்டு வந்துரு. அப்படி இல்லைடி, சும்மா விளையாட்டா ஜிக்கு பார்த்துட்டு மண்டே உடச்சிருவேன். நான் ஏன் திட்டுறீங்க? அவங்க பையன் அதுக்கப்புறம் பார்க்கணுமே அந்த பிள்ளை அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு வரான். டேக்கு வந்துட்டு ஓகே அப்படின்றான். நீங்கள் ஓகேவா அது எப்படி இருக்குது பாரு இந்த வயசுலன்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. ஆனால் இவங்கெல்லாம் சிரிச்சிட்டே பார்க்குறாங்க. சரி விட பையன் சும்மா விளையாட்டுக்கு பண்ணுதுங்கிற மாதிரி. உங்களுக்கு தான் ஐயோ ஜேகே மாதிரியே இருக்கானே, எனக்கு வரப்போகிற மருமகன் நான் அசிங்கமாக கேட்பா அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாயாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ பாய், லவ் யூ. அப்படின்னு முக்கியமான விஷயம், இது வந்து 1K ஸ்பெஷல் ஒன் ஷாட், நான் அதையே சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஹாப்பி 1K மாயாக்கா. ஸோ ஆல்வேஸ் நீங்கள் வீடியோ எப்படி இருக்கான்னு சொல்லி எனக்கு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மாயாக்கா ஸ்டோரி மாதிரி சுத்தமாக இருக்காது, ஐ நோ. ஏன் ஸ்டோரி இந்த லெவலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் மொக்கையாக கொடுத்துருந்தேன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சூப்பராக கொடுக்குறேன். பாய், லவ் யூ.